வெல்கம் டு உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். உமா டிஎன்பிஎஸ்சியின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். ஸோ நம்ம இந்த பாடத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடியே 6th ஸ்டாண்டர்டில் ஒரு பாடம் பார்த்துருப்போம். பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்க காலம்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அந்த பாடத்தோட தொடர்ச்சி மாதிரி தான் இப்போ 9th ஸ்டாண்டர்டில் பார்க்குற பாடமும் இருக்கும். அது அப்படியே அது சேம் அதிலே இருக்கிற தகவல்கள் இதுலேயும் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் கூடுதலாக இருக்கும். நம்ம இந்த தமிழகத்தோட அகழ்வாராய்ச்சி இடங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் டீப்பாக கொடுத்துருப்பாங்க. என்னென்ன கிடச்சிது, எங்கே கிடச்சிதா, எந்த இடத்துல அது இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டீப்பாக, மதுரை கீழடி அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த பற்றியும் அங்கே கிடச்ச பொருள்களை பற்றி கொஞ்சம் டீப்பாக கொடுத்துருப்பாங்க. அதுபோக நம்ம அயல்நாட்டவர்கள் சான்றுகள் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பாடத்தில் பார்த்துருப்போம். அந்த அயல்நாட்டவர்களோட சான்றுகள் அப்படிங்கிறது அவங்க யார் அப்படிங்கிறது மட்டும்தான் பார்த்துருப்போமே தவிர அவங்கள பற்றி பெருசாக அந்த சான்றுகளை பற்றி பார்த்துருக்க மாட்டோம். இந்த பாடத்தில் அந்த அயல்நாட்டவர்கள், இப்போ பிளினி இருக்கார் அப்படின்னா ரோமானியர் அவர். ஸோ அவரோட குறிப்புகளில் அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அந்த மாதிரி அயல்நாட்டவர்களோட குறிப்புகள் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நம்ம தமிழகத்தை பற்றி அங்கேருந்து இங்கே வணிகம் பண்ணி நம்ம நாட்டோட பெருமைகளை அவங்களோட வரலாற்றில் எழுதுகிறாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை பற்றி அந்த அளவுக்கு சிறப்பு நம்ம தமிழகம் அப்படிங்கிறத நாம் அவங்களோட வரலாற்று, நம்மளோட சங்க காலத்தை பற்றி நம்மளோட இலக்கியங்களை சொல்லிருக்கிறத நம்ம பார்ப்போம். அதே போல் வெளிநாட்டவர்கள் குறிப்புகள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இப்போ யுவான் சாங் சொல்லிட்டு போனார் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்போம் இல்லையா. அதை விட கொஞ்சம் அதிகமாக இந்த எகிப்து, ரோம், கிரேக், ஸோ இங்கேருந்தெல்லாம் வந்தவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஸோ பாடம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். நமக்கு பிடிச்சி படிக்கணும், அவ்வளோதான். எதுவுமே நமக்கு பிடிச்சி படித்து செஞ்சால் மட்டும்தான் அது இன்ட்ரெஸ்டிங்காக அதை நம்ம கொண்டு போக முடியும். ஸோ இந்த பாடம் பொதுவாகவே இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்டைய கால தமிழகத்தில் சமூகம் பண்பாடும் பாடத்திலேயே நம்ம இந்த முக்கிய சான்றுகள், சங்க இலக்கியங்கள் என்னென்ன, 8 தொகை, 10 பாட்டு, இதெல்லாமே பார்த்துருப்போம். அதோடு சேர்ந்து நம்ம சங்க காலம்னு சொல்லிட்டாவே இந்த பண்டைய கால தமிழகம், தொடக்க கால தமிழகம், ஸோ இந்த எல்லாமே நம்ம தொடக்க காலம், பண்டைய காலம், இது எல்லாமே எடுத்துக்கிட்டா அப்படின்னா எங்கே போய் நிற்கும்? நம்ம சமூகத்தோட பண்பாடு கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாவே நம்ம எங்கே போகணும்? சங்க காலத்துக்கு தான் போகணும். ஸோ சங்க காலம் அப்படின்னு சொல்லிட்டாவே இப்போ நம்ம பாட்ஷா அப்படின்னு எடுத்துட்டாவே சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது தான் ஞாபகம் வரும். அதே மாதிரி நம்ம சங்க காலம்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம ரியல் சூப்பர் ஸ்டார்ஸ் யார்? சேர சோழ பாண்டியர்கள் தான் சொல்லுவோம். ஸோ அவங்கள பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்ததே தான் இதுலேயும் பார்ப்போம். கூடுதலால் எதுவும் இருக்காது. அவங்கள பற்றி பார்த்துட்டு அப்படியே அவங்களோட நிர்வாகம், நம்மளை பற்றி அயல்நாட்டவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களோட வரலாற்று குறிப்புகளை நம்மக்கிட்ட இருந்து அவங்க வணிகம் பண்ணிட்டு போனாங்க. அதுபோக பண்டமாற்று முறைகள், நம்ம ஆரம்பத்தில் பண்டமாற்று முறைகள் தான் இருந்தது. அந்த நாகரிகம் வளரும் போது தான் பார்த்தீங்க அப்படின்னா நாணயங்கள்லாம் வெளியிடப்பட்டு ஒரு பொருளுக்கு பதிலாக நாம் வாங்குகிற பொருளுகளுக்கு நாணயத்தை கொடுத்துட்டு வாங்குற அந்த பழக்கமெல்லாம் எப்படி வந்தது, அந்த மாதிரி தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட வரலாறு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்த பாடத்தில் கொஞ்சம் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம், அவ்வளோதான். நம்ம இந்த பாடத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு டைம் அந்த பாடத்தை பார்த்துட்டு இதை எடுக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி இந்த பாடம் பார்த்துட்டோம். ஸோ அதை ஒரு டைம் படிச்சுட்டு இதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பாடம் பார்க்கலாம். சங்க காலம்னாவே நம்மளோட வரலாறு என்ன சொல்லுவோம்? கிமு 300லேருந்து கிபி 300 வரைக்கும் தான் நம்ம சங்க காலத்தோட வரலாறுன்னு சொல்லுவோம். காலம்னு எடுத்துக்கிட்டால் அதுதான். காலம்னு எடுத்துக்கிட்டோம்னா கிமு 300லேருந்து கிபி 300 வரைக்கும். ஸோ இதில் வரலாற்று ஆய்வாளர்களுக்கு இடையில் எவ்வளோ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் இதை தான் பொதுவான ஆண்டாக நம்ம வச்சுக்கிறோம். ஆனால் இந்த காலகட்டத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழ் பண்பாடு அப்படிங்கிறது தோன்றிடுச்சு. அதாவது என்ன சொல்கிறது, நம்ம சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு பார்க்கும்போதே கிமு 3300லேருந்து 1900 வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அது சிந்துவெளி நாகரிகத்திலேயே நம்ம தமிழ் பண்பாடு அப்படிங்கிறது வந்துருச்சு. அப்படிங்கிறது நம்ம தமிழர்களோட பண்பாடு பழக்க வழக்கம் எப்படி இருந்ததுன்னு அந்த பாடத்திலே நம்ம பார்த்துட்டோம். ஸோ நம்ம சங்க காலத்துக்கு முன்னாடியே நம்மளோட தமிழ் பண்பாடு இருக்குது. அப்போ மிக பழமையான பண்பாடு நம்ம பண்பாடு, தமிழ் பண்பாடுன்னு சொல்ல முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த பண்பாடு சங்ககாலம் அப்படின்னு வரும்போது எப்படி நகரமயம் ஆகுது? நகரமயம் ஆகணும் அப்படின்னா உள்நாட்டில் உற்பத்தி நடக்கணும். அந்த உற்பத்திக்கு அந்த கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுறதுக்கு கடல் கடந்த வாணிகம் நடக்கணும். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது தான் அந்த இடத்துல மக்கள் கூட்டம் வரும். ஸோ பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் கலப்பாகும். அங்கேருந்து வரவங்க அவங்களோட மொழிகளில் பேசுவாங்க, அவங்களோட பழக்க வழக்கு தங்குறாங்க இல்லையா. ஸோ அப்படி தங்கும் போது நம்மக்கிட்ட இருந்து நம்மளோட கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்குவாங்க. அவங்க இங்கே தங்கிட்டு போகும்போது அவங்களோட பழக்க வழக்கத்தை நாம் பழகுவோம். ஸோ பேச்சும் அதே மாதிரி தான். அவங்களோட பேச்சு வழக்கம் நம்மக்கிட்ட இருந்து அங்கே போகும், அங்கேருந்து இங்கே வரும். ஸோ
இந்த மாதிரி நமக்கு பண்பாடு அப்படிங்கிறது நகரமயமாகிறது இப்படி தான் உருவாகுது. உள்நாட்டில் உற்பத்தி நடக்குது, அதை கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுறதுக்கு கடல் கடந்த வாணிகம் நடக்குது. ஸோ இந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் முதல்ல நகரமயம் அப்படிங்கிறது ஒன்று வருது. ஸோ சிந்துவெளி நகரமயமெல்லாம் நம்ம ஹராப்பாவிலேயே பார்த்துட்டோம். தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தான் வருது. ஸோ அப்போ வரும்போது எழுத்து வடிவம் அப்படிங்கிறது ஒன்று உருவாகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு எழுத்து வடிவம் அப்படிங்கிறது கிடையாது, வரி வடிவம்னு சொல்லுவோம். அதாவது விஷுவலாக பார்க்குறது. நம்ம பேசிகிட்டே இருந்தோம்னா அது தெரியாது, நம்ம அதை எழுதி வைக்கும்போது தான் நமக்கு தெரியும். நாமளே படிச்சுக்கிட்டே இருந்தால் தெரியாது, நம்ம எழுதி பார்த்தோம்னா அது நமக்கு ரிஜிஸ்டர் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம பேச்சு வழக்கிலேருந்து எழுத்துக்கு வந்துட்டோம். ஸோ விஷுவலாக நம்ம அந்த லெட்டர்ஸை பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு எழுத்து வடிவமும் அப்போ தான் உருவாகுது. அந்த வரி உருவாகிறதுக்கு தான் நம்ம தமிழ் பிராமின்னு சொல்லி அந்த பேரை வைக்கிறோம். முதல்ல நம்ம தமிழ் பிராமின்னு அந்த பேரை வைக்கிறோம். அதே போல் வழக்கம் போல் நம்ம சங்க காலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாவே இலக்கிய சான்றுகள் தான் முக்கிய நூல்கள். இலக்கிய சான்றுகள் தான் முக்கிய நூல்கள். அதுலேயும் அதாவது மிக பழமையானது தொன்மையானது நம்ம எது சொல்லுவோம்? தொல்காப்பியத்தை தான் சொல்லுவோம். ஸோ நம்ம தொல்காப்பியம் அப்படிங்கிறது பழமையான இலக்கண நூல். அதில் முதல் 2 பகுதி மட்டும் மொழி இலக்கணமாகவும் 3வது பகுதியை பொருள் இலக்கணம்னு சொல்கிறாங்க. அதாவது மக்களோட சமூக வாழ்க்கை அது குறிப்பிட்டு சொல்லுது. இலக்கிய சான்றுகள்லேயே பழமையான சான்றுகள் தொல்காப்பியம். அதில் முதல் 2 பகுதிகள் எதை பற்றி சொல்லுதுன்னா மொழியை பற்றி சொல்லுது. 3வதாக ஒரு பகுதி மக்களோட சமூக வாழ்க்கை முறையை பற்றி சொல்லுது. அதுபோக இலக்கிய சான்றுகள் எதை எடுத்துக்குவோம்? 14 மேல் கணக்கு, 14 கீழ்கணக்கு. ஸோ 14 மேல் கணக்குனாவே 10 பாட்டு 8 தொகை. 14 கீழ்கணக்கு அப்படிங்கிறது மேல் கணக்கு அப்படிங்கும்போது அது முன்னாடி சங்க காலத்துக்கு காலத்தால் முந்தனவைன்னு சொல்லுவாங்க. 14 கீழ்கணக்கு காலத்துக்கு பிந்தையவைன்னு சொல்லுவாங்க. மேல் கணக்குனா முன்னாடி வந்தது, கீழ்கணக்குனா பின்னாடி வந்தது, காலத்துக்கு முற்பட்டது பிற்பட்டது அப்படிங்கிற மாதிரி. ஸோ 14 மேல் கணக்குனா நம்ம 10 பாட்டு 8 தொகை இது எல்லாமே நமக்கு அதில் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம சின்னதுலேருந்தே படிச்சுட்டு வரோம். இதில் பெருசாக நம்ம குழப்பறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. என்ன அந்த நூல்கள், மேல் கணக்கு நூல்கள்லாம் என்ன, கீழ்கணக்கு நூல்கள்லாம் என்ன அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் இருக்கணும். கீழ்கணக்கு நூல்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உதாரணமாக திருக்குறள் சொல்லுவோம். ஸோ திருக்குறளில் ஒவ்வொரு குறளுமே நமக்கு எவ்வளோ அழகாக நம்மளோட வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ திருவள்ளுவரே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம கதைகளில் நாம் கேள்விப்பட்ட அந்த விஷயமா, நாம் அந்த காலத்தில் இல்லை. ஸோ நம்ம கேள்விப்பட்ட அந்த விஷயமா வாழ்க்கைக்கு கூட அந்த என்ன சொல்லுவாங்க, வள்ளுவன் வாசிக்கு மாதிரி வாழ்ந்து காட்டணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சங்க காலத்திலேயே நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிற அந்த வாழ்க்கை முறையை நம்ம இலக்கண நூல்களாகவே நமக்கு கொடுத்துட்டு போனவங்க தான். ஸோ அந்த மாதிரி நமக்கு 14 மேல் கணக்கு, 14 கீழ்கணக்கு அந்த மாதிரியெல்லாம் நம்ம இலக்கிய சான்றுகளை எடுத்துக்கலாம். 8 தொகை நூல்கள்னாவே அதில் ஹெட்லைன்லேயே இருக்குது 8 தொகைன்னு. அதில் 8 தான் இருக்குன்னு நமக்கும் தெரியும். ஆனால் அந்த 8 என்ன அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா மிஸ்மேட்சிங்லாம் நிறையா கொடுப்பாங்க. தவறான இணையை பொறுத்துக, சரியான இணையை பொறுத்துக. ஸோ கீழ்கண்டவற்றில் 8 தொகை நூல் எது, 10 பாட்டு நூல் எதுன்னு கேட்பாங்க. ஸோ நம்ம அரசியலில் சொல்கிற மாதிரி கோப்பாசே கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த நூல்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு செயின் லிங்க் மாதிரி நம்ம ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் எடுத்து வச்சு அது ஒரு மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு 8 தொகை நூல் 10 பாட்டு நூலெல்லாம் ஞாபகம் இருக்கும். ஸோ 8 தொகை நூல் அப்படிங்கும்போது நற்றிணை, குறுந்தொகை, பரிபாடல், பதிற்றுப்பத்து, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. ஸோ நம்ம இந்த பாடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பதிற்று பற்றி யாரை பற்றி சொல்லுது, அகநானூறு எதை பற்றி சொல்லுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம சேரர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா பதிற்று பற்றியில் பார்க்கலாம். அதே மாதிரி சோழர்கள் பற்றி சொல்லணும்னா பட்டினப்பாலையில் பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம போன பாடங்களே தெரிஞ்சிருப்போம். அதனால் எந்த நூல்கள் எந்த அரசர்களை பற்றி எந்த ஒரு அரசாங்கத்தை பற்றி சொல்லுது அப்படிங்கிறத நம்ம அதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே போல் 10 பாட்டு நூல்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருமுருகாற்றுப்படை, 4 ஆற்றுப்படைகள் இருக்கும் இல்லையா? திருமுருகாற்றுப்படை, பெருநாறாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறும்பானாற்றுப்படை. ஸோ முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகடாம். ஸோ இது எல்லாமே நமக்கு 10 பாட்டு நூல்கள். ஸோ 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள் என்ன இருக்குது, எதில் எது இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நம்ம மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் அடுத்தது சான்றுகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆதாரம் தான். ஸோ என்ன ஆதாரம்? இலக்கிய ஆதாரம். செவ்வியல் இலக்கியங்கள்னு சொல்லுவாங்க. சங்க இலக்கியங்கள் மற்றும் 5 பெரும் காப்பியங்கள். இதை நம்ம செவ்வியல் இலக்கியங்கள்னு சொல்லலாம். அதுபோக கல்வெட்டுகள். நம்ம சங்க காலத்தை பற்றி மன்னர்கள் இருக்காங்க, அந்த மன்னர்களோட என்ன அவங்க வரலாறு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா
இந்த மாதிரி சான்றுகள் வகையாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதில் செவ்வியல் இலக்கியங்கள், கல்வெட்டுகள், இந்த கல்வெட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துகள் தமிழ் பிராமியில் இருக்குது. ஸோ தமிழ் பிராமி கல்வெட்டுகள், தொல்லியல் சான்றுகள் என்னென்னா நம்ம தோண்டி எடுக்கிறது, இப்போ கொடுமணலில் தோன்றது, கீழடியில் தோன்றது. ஸோ இந்த மாதிரி தோண்டி எடுக்கிறது மூலயமா இந்தந்த பொருள்களை பயன்படுத்தியிருக்காங்க, அவங்க இந்த காலத்தை சேர்ந்தவங்களாக இருந்திருக்காங்க, அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்குதுன்னு நம்ம தோண்டி எடுக்கிற பொருள்கள் மூலிமா அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இன்னமும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அதே போல் அயல்நாட்டவர் குறிப்புகள், நம்ம நாட்டுக்கு வந்து வணிகம் பண்ணிட்டு போனவங்க நம்மளை பற்றிக்கிட்டு நம்மளை பற்றின தகவல்கள், நம்மளோட பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட இலக்கிய குறிப்புகளில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு ஆதாரமாக எடுத்துக்கலாம், சான்றுகளாக எடுத்துக்கலாம். நம்ம சங்க காலத்துக்கான, நம்ம தமிழகத்தோட பண்பாட்டு சமூகத்துக்கான சான்றுகளாக எடுத்துக்கலாம். பொதுவாக நமக்கு 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா பெரும்பாலும் அது எதை பற்றி நமக்கு சொல்லுவோம் அப்படின்னா 17 கீழ்கணக்கு நூல்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலும் நம்மளோட வாழ்வியல் அறநெறிகளை தான் எடுத்திருக்கக்கூடியது. ஸோ 18 நூல்களும் வாழ்வியல் அறநெறிகள். வாழ்வியல் அறநெறிகள்னால் நம்ம குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், வெளிய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், தனி மனித ஒழுக்கம், சுருக்கமாக சொல்ல போனோம்னா தனி மனிதனாக இருக்கிறவங்க குடும்பத்துக்கு என்ன செய்யணும், நாட்டுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த அறநெறிகளை எடுத்துரைக்கக்கூடிய நூல்கள் தான் இந்த 17 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்கிறது. திருக்குறள் இதில் வந்து முக்கியமானது திருக்குறள் தான். ஸோ முதன்மையானது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ முதன்மையானது திருக்குறள் தான். 1330 குறள் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து எந்திரிச்சு நடக்கும்போதே நம்ம படிக்க ஆரம்பிச்சிருப்போம். 1330 குறள் இருக்குது அப்படிங்கிறது. அதே போல் முப்பால், அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு இப்படி முப்பால் இருக்கிறது. திருக்குறள்னால் இதுதான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே போல் தான் நமக்கு ஐம்பெரும் காப்பியங்கள் இது சிலப்பதிகாரமாகட்டும், மணிமேகலை ஆகட்டும், சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இது எல்லாமே நமக்கு ஐம்பெரும் காப்பியங்கள்னு சொல்லுவோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா செய்யுள் வடிவிலான நீண்ட இலக்கியங்கள். இந்த ஐம்பெருங்காப்பியங்கள் எல்லாம் என்ன சொல்லுவோம், செய்யுள் வடிவில் இருக்கக்கூடிய நீண்ட இலக்கியங்கள்னு சொல்லுவோம். அடுத்ததாக நம்ம கல்வெட்டுகளை பற்றி படிக்கிற அந்த படிப்புக்கு கல்வெட்டியல்னு சொல்லுவோம். நம்ம கல்வெட்டுகளில் இருக்க அந்த எழுத்துக்களை படிக்கணும் அப்படின்னா அது படிக்கிறதுக்கு வந்து கல்வெட்டியல்னு சொல்லுவோம். ஸோ வரலாற்றோட தொடக்க காலம் அப்படிங்கிறது தான் மொழியோட வரி வடிவம் அப்படிங்கிற தோன்றின காலம்னு சொல்லுவோம். வரலாற்றோட தொடக்க காலம் அப்படிங்கும்போது தான் நமக்கு வரி வடிவம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒன்லி பேச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த லெட்டர்ஸ் எழுதி வைக்கும்போது தான் நம்ம விஷுவலாக பார்க்குறோம். நம்ம பேசும்போது காற்றில் மறைஞ்சிரும். இப்போ நமக்கு இத்தனை இலக்கணங்கள், இலக்கியங்கள் இருக்குது அப்படின்னா அது வரி வடிவமாக வந்ததுக்கப்புறம் தான் அவங்க நமக்கு எழுதியிருப்பாங்க. நாம் அதை பார்த்து நம்மளோட முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அந்த அறநெறிகள் என்ன, நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிறத நம்ம அப்படியே காலங்காலமாக எழுதிக்கிட்டே வரோம். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது இல்லை. வரலாற்றோட தொடக்க காலம்னு எடுத்துக்கிட்டோம்னா மொழியின் வரி வடிவம் தான் வரலாற்றோட தொடக்க காலம்னே சொல்லுவோம். ஏன்னா அப்போ தான் எழுதுகிறோம். ஸோ அந்த வரலாறு இப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம எழுதுகிறோம். ஸோ அதுதான் வரலாற்றோட தொடக்க காலம்னு சொல்லலாம். அதே போல் அந்த வரி வடிவம் அப்படிங்கிறத தமிழ் பிராமி கல்வெட்டுகள், தமிழ் பிராமின்னு சொல்லுவோம். அந்த வரி வடிவத்தை நம்ம முதல்ல என்னன்னு சொல்லுவோம், தமிழ் பிராமின்னு சொல்லுவோம். ஸோ தமிழ் பிராமி கல்வெட்டுகள் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் இருக்குது. தமிழ் பிராமி கல்வெட்டுகள் நம்ம தமிழ்நாட்டில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் இருக்குது. அது எங்கெங்கே இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த இமேஜில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அரச்சலூரில் இருக்கிறது. அதே போல் நமக்கு இந்த தமிழ் பிராமி கல்வெட்டில் காணப்படக்கூடிய குகை வாழ் இடத்துல மழை நீர் வடிக்கிறதுக்காக செதுக்கிய பள்ளம் இது. ஸோ இந்த கல்வெட்டோட இது எழுத்து, பாறை படுக்கை, இதெல்லாம் எங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தோண்டி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ தமிழ் பிராமி கல்வெட்டுகள் நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை இடங்கள் இருக்கிறதா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 30க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இருக்கிறதா கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ நம்ம அந்த சங்க காலத்திலேயே நமக்கு சமணம், பௌத்தம் ரெண்டுமே இருந்திருக்கு. சமண துறவிகளில் பார்த்தீங்க அப்படின்னா மலை குகைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வாழிடங்களாக வச்சு தான் இந்த சமண துறவிகள் இருந்தாங்க. அவங்க அங்கே இருக்கிறதுக்கும் அந்த காலத்தில் அரசர்கள், வணிகர்கள் இவங்க எல்லாமே வந்து இந்த குகைகளில் செதுக்கியும் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து வாழ்கிறதுக்காக அந்த உதவியும் நம்ம வணிகர்களாகட்டும், அரசர்களாக சமண துறவிகளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் அந்த அமைப்பு, அந்த மலை குகையோட அந்த அமைப்பு அவங்க தங்கணும் அப்படின்னா அந்த மழை வந்துச்சு அப்படின்னா அந்த மழைநீர் வெளியே போகிறதுக்கு உண்டான அந்த வேலைப்பாடுகளுமே இந்த செஞ்சுருக்காங்க. அதை பற்றியுமே கல்வெட்டுகளில் இருந்திருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மழைநீர் வெளியே போகிற அந்த இடத்துக்கு அந்த கொடுங்கைன்னு சொல்லுவோம், அல்லது வாரி, மழைநீர் வழிஞ்சு வெளியே போகிறதுக்கான அந்த சிறிய பகுதியை கொடுங்கை அல்லது வாரின்னு சொல்லுவோம். அதே போல் முக்கிய இடங்கள், இந்த மாதிரி இருந்த இடங்கள், முக்கிய இடங்கள்
மாங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், அரச்சலூர், கொங்கர்புளியங்குளம், ஜம்பை, மதுரை. ஸோ இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே இந்த குகைகள் இருந்திருக்கிறதா, சமணத்துறவிகள் வாழ்ந்திருக்கிறதா நம்ம இந்த முக்கிய இடங்களாக சொல்ல முடியும். அதே போல் வணிகம் அப்படிங்கிறது பெரும்பாலான குகை வாழிடங்கள். ஸோ வணிகம்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலான குகை வாழிடங்கள் பண்டைய கால வணிக வழிகளில் தான் இருந்திருக்கும். அந்த சமணர்கள் இருந்த, துறவிகள் இருந்த அந்த குகை வாழிடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூட்டு வந்து வணிகம் பண்ணக்கூடிய அந்த ரூட்டில் தான் இருந்திருக்கு. அடுத்ததாக நம்ம நடுக்கற்கள். ஸோ நடுக்கற்கள் நம்ம போன பாடத்துலேயும் பார்த்தது தான். ஸோ வீரம் என்ன சொல்கிறது, போரில் வீரம் புரிஞ்சு வீரமரணம் அடைகிறவங்க அவங்களோட ஞாபகமாக அந்த நடுக்கல்லை நட்டு வைப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ அதுதான் பெருங்கற்கால பண்பாடு வந்ததாகவும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே தான் இங்கே நடுக்கற்கள்லையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பெரும்பாலும் அங்கே அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டை எதுக்கு நடக்கணும், அந்த இடத்துக்காகவும் கால்நடைகளை பிடிச்சிட்டு போகிறதுக்காகவும் தான். ஆணிரைனா கால்நடைகள், ஆணிரை அதுக்காகவும் தான் வந்து சண்டை நடந்திருக்கு. போர்க்களத்தில் ஆணிரைகளை கவரும் சண்டைகளில் வீரமரணம் அடைஞ்சவர்களோட நினைவாக தான் நமக்கு நடுக்கல் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ முல்லை நிலம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கால்நடைகளை செல்வமாக கருதக்கூடிய அந்த முல்லை நிலத்தில் அதை மீட்கிறதுக்காக, அதை கவர்றதுக்காக நடக்கிற சண்டைகள் தான் முக்கியத்துவம்னு சொல்கிறாங்க. இந்த ஆணிரைகள்னு எடுத்துக்கிட்டாவே எந்த நிலத்தை பற்றி சொல்கிறாங்க, நமக்கு சங்க காலம்னா 5 இணைகள் இருக்குன்னு தெரியும், அதில் முல்லை இருக்கிறதும் நமக்கு தெரியும். ஸோ இந்த ஆணிரை அப்படிங்கிறது எதோட தொடர்பு படுத்தி சொல்கிறாங்க, முல்லை நிலத்தை தொடர்பு படுத்தி சொல்கிறாங்க. ஸோ அந்த கால்நடைகளை செல்வமாக முல்லை நிலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து நினைக்கிறாங்க, அதுதான் அவங்களோட சொத்துன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை வந்து பிடிச்சிட்டு போகிறதுக்காக நடக்கிற சண்டை, ஸோ அதில் அதை காப்பாற்றிக்கிறதுக்காக நடக்கிற அந்த வீர மரணம், அதை அவங்கள அந்த வீர மரணத்தை அடைஞ்சவங்களுக்காக நினைவாக அவங்கள நடுக்கற்கள் வச்சு வழிபட்டிருக்காங்க. ஸோ அதுதான் நடுக்கற்கள் அப்படிங்கிறது. ஸோ நடுக்கல் வழிபாடு அப்படிங்கிறது உயிர் நீர்த்த வீரர்களை தியாகிகள் போல வணங்குறது. இலக்கிய சான்று நடுக்கல் நடப்படும் வழிமுறைகள் குறித்து எதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா தொல்காப்பியம். இது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த ஒரு விஷயமும் ஏதாவது ஒரு இலக்கண நூலில் குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. எந்த விஷயத்தை எந்த இலக்கண நூலில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ சேரர்கள் பற்றி எப்படி 18 சொல்லுது, சோழர்களை பற்றி பட்டினப்பாலை சொல்லுது, அதே போல் காவேரி பூம்பட்டினத்தில் வணிகம் நடந்ததை பற்றி சிலப்பதிகாரம் சொல்லுது. அப்படிங்கிறத மாதிரி இந்த இலக்கிய சான்று இருக்கு இல்லையா, இந்த நடுக்கல் நடப்படக்கூடிய அந்த நடுக்கல் நடப்பட்ட அந்த வழிமுறைகள் குறித்து எந்த இலக்கியம் நமக்கு சொல்லுது அப்படின்னா தொல்காப்பியம் தான். ஏன்னா 3வது பகுதியில் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோன்னு சொல்லி முன்னையே பார்த்துட்டோம். தொல்காப்பியம் வந்து முதல் 2 மொழியாகவும், 3வதாக பார்த்திங்க அப்படின்னா பொருள் இலக்கணமாகும், அதாவது மக்களோட வாழ்க்கை முறையை குறித்தும் பார்க்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதில் ஒன்று தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த நடுக்கல் நடப்படக்கூடிய அந்த வழிமுறைகள் அப்படிங்கிறது இந்த தொல்காப்பியத்தில் விரிவாக சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனிக்க வேண்டியது எந்தெந்த இலக்கண நூல்கள், இலக்கியங்கள் எதோட தொடர்பு படுத்தி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான். அதே போல் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நடுக்கற்கள் சங்க காலத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னா தேனி மாவட்டத்தை எடுத்துக்கலாம். ஸோ எங்கெங்கே சங்க காலத்தில் இந்த நடுக்கற்கள் இடங்கள் கண்டுபிடிச்சி நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேனி மாவட்டத்தோட புலிமான் கோம்பை, தாதப்பட்டி, புதுக்கோட்டை மாவட்டம், அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொற்பனைக்கோட்டை, தேனி மாவட்டத்தில் புலிமான் கோம்பை, தாதப்பட்டி, அதே போல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொற்பனைக்கோட்டை. ஸோ இந்த இடங்கள்லாம் நமக்கு சங்க காலத்தில் நடுக்கற்கள் இருந்த இடங்களாக நமக்கு கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஒரு வேறுபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சங்ககால நடுக்கற்களில் உருவங்கள் அல்லது சிலைகள் எதுவுமே கிடையாது, எழுத்துக்கள் மட்டும்தான் இருந்திருக்கு. அதுவே பிற்காலம் அப்படிங்கிற அந்த நடுக்கற்கள் வரும்போது, அதாவது பல்லவர் காலங்கள் காலங்கும் போது நமக்கு 275 தானே ஸ்டார்ட் ஆச்சு, சங்ககாலம் முடிய போது தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த டைம் கிபி 300 அப்படிங்கும்போது சங்ககாலம் முடிவடையுது. அந்த முடிவடைகிற காலத்தில் இங்கே வந்து பல்லவர்கள், களப்பிரர்கள் எல்லாருமே தோன்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பல்லவர்கள் முதல்ல களப்பிரர்கள்கிட்டேருந்து சண்டை போட்டு தான் வந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பல்லவர்கள் பாடம் பார்க்கும்போது பார்த்துருப்போம். ஸோ அதில் நமக்கு இந்த நடுக்கல் நடுறதுலேயே பார்த்திங்கன்னா அந்த வேறுபாடு இருக்குது. என்ன வேறுபாடு, முக்கிய வேறுபாடு அப்படின்னா சங்க காலத்தில் நடுக்கல் நடும்போது அதில் உருவங்களோ சிலைகளோ எதுவுமே கிடையாது, வெறும் லெட்டர்ஸ் மட்டும்தான் இருந்தது. பார்த்திங்கன்னா தெரியும்.
ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸ் மட்டும்தான் இருந்தது. அதுவே பிற்காலத்தில் பல்லவர் காலம்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் நடப்பட்ட நடுக்கர்களில் வீரர்களோட உருவங்களும் செதுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு எங்கேயாவது சான்றுகள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து எங்கே கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம் அப்படிங்கிற பகுதியில் கண்டுபிடிச்சி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நமக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தோட செங்கம் பகுதியில் இந்த வீரர்களோட உருவங்கள் இருக்குது அப்படிங்கிறது பிற்கால நடுக்கற்களில் சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எழுத்துக்கள் மட்டும்தான், அவங்கள பற்றின எழுத்துக்கள் மட்டும்தான் இருந்திருக்கும். ஸோ அடுத்ததாக இந்த புலிமான் கோம்பை நடுக்கற்கள் அப்படிங்கும்போது ஸோ அது எங்கே இருக்குது, எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 2006 கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த புலிமான் கோம்பை நடுக்கற்கள் அப்படிங்கிறது நமக்கு 2006 கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே அது அமைஞ்சிருக்கு, வைகை ஆற்று பள்ளத்தாக்கில் அது அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த லெட்டர்ஸ் என்ன சொல்லுது கல்வெட்டு செய்தி அப்படின்னா கூடல் ஊர் ஆக்கோல் பெடு தீயன் அந்தவன் கல். ஸோ அதாவது பொருள் என்ன அப்படின்னா கூடலூரில் ஆணிரை, அதாவது ஆணிரைனா ஆக்கோல் ஆணிரை, இதெல்லாமே நமக்கு கால்நடைகளை குறிக்கக்கூடியது, முல்லை நிலத்தோட தொடர்புடையது, கால்நடைகளை குறிக்கக்கூடியது. ஸோ அங்கே கூடலூரில் ஆணிரை கவரும்போது நடந்த சண்டையில் இறந்த தீய அந்தவன் அப்படிங்கிற அவரோட நடுக்கல் தான் இந்த புலிமான் கோம்பையில் இருக்கக்கூடிய நாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த நடுக்கல். ஸோ அடுத்ததாக சுடுமண் பொறிப்புகள். இந்த கப்பல் இருக்குது, இந்த சுட்ட மண்பானையில் கப்பல் வரைஞ்சிருக்காங்க. சுடுமண் கால எழுத்து பொறிப்புகள். ஸோ அது என்ன அப்படின்னா பானையோட ஓடுகளில் மக்கள் தங்கள் பெயர்களை தமிழ் பிராமி எழுத்துக்களில் பொருத்தி வச்சாங்க. ஸோ அதுக்கான இடங்கள் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த பானை இருக்குது, அந்த பானையில் அந்த தமிழ் பிராமி எழுத்துக்களில் ஒரு பேர் எழுதுறது, ஒரு உருவம் வரைகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ அது எங்கே நமக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அரிக்கமேடில், அழகன் குளத்தில், கொடுமணலில், கீழடியில். ஸோ இந்த இடங்கள்லாம் நமக்கு இந்த சுடுமண்ணில் எழுதியிருக்காங்க தமிழ் பிராமியில் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. நடுக்கல் எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு இப்போ மேலே பார்த்துட்டு வந்தோம். இப்போ பார்க்குறது சுடுமண்ணில் அந்த லெட்டர்ஸ் எழுதியிருக்காங்க இல்லையா, ஸோ அது எங்கே எழுதியிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்கங்கிறத இப்போ பார்த்துட்ருக்கோம். அரிக்கமேடு, அழகன்குளம், கொடுமணல், கீழடி. இது போக நமக்கு வெளிநாட்டு இடங்கள்லையும் இந்த பானைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த லெட்டர்ஸ் எழுதின பானைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த கடல் வணிகம் போகும்போது அவங்க கொண்டுட்டு போகிற அந்த பொருள்களை அவங்க அந்த பானையில் இருக்குது அப்படின்னா அவங்க அந்த நம்மளோட பொருள் இது என்னோடது இன்னாரோடது, ஸோ இப்போ இது என்னோடய பொருள், நாங்கள் கடலில் அந்த கப்பலில் கொண்டு போகும்போது வைக்கிறேன், ஸோ எடுத்து கொடுக்கும்போது என் பேர் இருந்தால் தான் நான் எடுத்து என் கையில் கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக அதை பயன்படுத்தியிருக்காங்க, அந்த பானைகளில் எழுதுறது, அந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் எங்கே கிடச்சிருக்கு வெளிநாடு அப்படிங்கும்போது எகிப்து அப்படின்னும்போது அந்த பெர்னிக்கே துறைமுகம்னு சொல்லுவோம். இன்னொரு துறைமுகம் வந்து குஷேர் அல் காதிம் அப்படிங்கிற இந்த 2 துறைமுகங்கள் எகிப்தோடு சேர்ந்தது. அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்து இந்த பானைகளில் இருக்குது அப்படிங்கிறத அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ என்ன தெரியுது, நம்ம அங்கே வரைக்கும் போய் வணிகம் பண்ணியிருக்கோன்னு தெரியுது. அதே போல் ஓமன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோர்ரோரி. ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருக்கிற அந்த பானைகள் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம சுடுமண் பொறிப்புகள் கிடச்சிருக்கிறத நம்ம என்ன சொல்கிறது சான்றுகள், நம்ம வணிக சான்றுகள், இதை வச்சு நம்ம வணிகம் எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல் சுடுமண் கலன்களில் பெரும்பாலான பெயர்கள் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்லையும் சில பெயர்கள் வந்து பிராகிருத மொழியிலையும் இருந்திருக்கு. அழகன்குளம் இங்கே வந்து கிடைச்ச சுடுமண் களத்தில் பார்த்திங்க அப்படின்னா கப்பல் உருவம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த அழகன்குளத்தில் தோண்டும் போது கிடைச்ச இந்த சுடுமண் களத்தில் கப்பல் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு கடல் வணிகத்திற்காக சான்று. ஸோ கப்பல் பயணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க டிராயிங்கில் வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததாக பிராகிருதம். இது பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு புக் பேக் கொஸ்டினாகவும் இருக்குது. மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் பொதுவாக மக்கள் என்ன மொழி பேசினாங்க அப்படிங்கிறது பிராகிருதம் அப்படிங்கிறது ஒரு புக் பேக் கொஸ்டின். ஸோ பிராகிருதத்தில் வட இந்தியாவில் பொதுமக்கள் பேசின மொழி இது.
அதே போல் இந்த பண்டைய கால தமிழகத்தோட பண்டைய காலத்தோட சமூகத்தோட வாழ்க்கை முறையை அறிஞ்சிக்கணும் அப்படின்னா ஒரு இடத்தை முறைப்படி தோண்டி அதிலிருந்து கிடைக்கிற சான்றுகள், ஸோ அந்த சான்றுகள் சேகரிக்கிற அந்த விஷயத்தை என்னென்னு சொல்லுவோம், ஒரு பண்டைய காலத்து ஒரு சமூக வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு இடத்த தோன்றோம். ஸோ அந்த தோன்ற விஷயத்தை என்னென்னு நம்ம சொல்லுவோம், தொல்லியல் அகலாய்வுன்னு சொல்லுவோம். அகழ்ந்து அதை தோண்டி எடுத்து அதில் என்ன இருக்குது ஏது இருக்குது நம்ம கண்டுபிடிச்சி சொல்கிற விஷயம் என்ன, தொல்லியல் அகலாய்வு. ஸோ இதுவுமே நமக்கு ஒரு புக் பேக் கொஸ்டின் தான். ஸோ அரிக்கமேட்டில் கண்டறியப்பட்ட உறை கிணறு இது. ஸோ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரிக்கமேடு, அழகன்குளம், கீழடி, கொடுமணல், உறையூர், கரூர், காஞ்சிபுரம், காவிரி பூம்பட்டினம், கொர்க்கை, வசவமுத்திரம், வசவசமுத்திரம். ஸோ கேரளா இது தமிழ்நாடு. அடுத்ததாக கேரளம், பட்டணம், இந்த மாதிரி பட்டணம், கேரளத்தை பட்டணம் மட்டும் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இத்தனை இடங்கள் சொல்கிறாங்க. இந்த இடங்கள்ல இருந்து அகலாய்வுகளில் இருந்தும் சங்ககால வாழ்க்கை முறைக்கான தொல்லியல் சான்றுகள் நமக்கு கிடச்சிருக்கு. சங்ககால வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இத்தனை இடங்கள்லையும் கேரளாவில் பட்டணம் அப்படிங்கிற இடத்துலையும் நமக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா சேரர்கள் வந்து கேரள புத்திரர்கள்னு சொல்லுவோம். ஸோ இது ஏன்னா அவங்க கேரளா தமிழ்நாட்டோட மேற்கு பகுதிகளை ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவோம் சேரர்களை. ஸோ அதனால் அங்கேயும் நமக்கு சங்ககால வாழ்க்கைக்கான சான்றுகள் கிடச்சிருக்கு கேரளத்தில் பட்டணம் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல. அதே போல் அரிக்கமேடு எங்கே இருக்குது, புதுச்சேரிக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ புதுச்சேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அரிக்கமேடு, ஸோ இது ஒரு சங்ககால துறைமுக பட்டணம். நோட் பண்ணிக்கோங்க, கவனிச்சுக்கோங்க. இது ஒரு சங்ககால துறைமுக பட்டணம் அரிக்கமேடு அப்படிங்கிறது. நமக்கு அது புதுச்சேரிக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த துறைமுக பட்டணம் இங்கே இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்களா இந்த தொல்லியல் அகலாய்வுன்னு நான் இப்போ சொன்னது. ஸோ அது யார் பண்ணாங்க அப்படின்னா பிரிட்டனில் இருந்து சர் ராபர்ட் எரிக் மார்ட்டிமர் வீலர். ஸோ நம்ம சிந்துவெளி நாகரிகம்லாம் படிக்கும்போதே உங்களை பற்றியெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இது சங்ககால துறைமுக பட்டணமான அரிக்கமேடு வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, அதாவது அகலாய்வு பண்ணியிருக்காங்க. சர் ராபர்ட் எரிக் மார்ட்டிமர் வீலர், இவர் பிரிட்டனை சேர்ந்தவர். அதே போல் இன்னொருத்தர் இருக்கார் ஜேஎம் கசால்னு, அவர் வந்து ஃப்ரான்ஸை சேர்ந்தவர். நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க இல்லையா இருக்காங்க, கோஷ் மற்றும் கிருஷ்ணதேவா. ஸோ இவங்க 2 பேரும் நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க. இவங்க எல்லாருமே அரிக்கமேடில் என்ன நடந்திருக்குதுப்பா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணவங்க. அதுபோல் அங்கே அவங்க ஆராய்ச்சி பண்ணி என்னத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட நகரம், சரக்கு கிடங்கு, தொட்டி, உறைகிணறு நாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே இவங்க கண்டுபிடிச்சது தான். அரிக்கமேடை ஆராய்ச்சி பண்ணி இவங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சது தான். அதே போல் தொல்லியல் துறை சட்டங்கள், தொல்லியல் துறையும் சட்டங்களும். தொல்லியல் துறைனா என்ன, நம்ம தமிழ்நாடு தொல்லியல் துறை நம்ம தமிழக அரசு கீழே இயங்கக்கூடியது. இந்திய தொல்லியல் துறை பார்த்திங்கன்னா மத்திய அரசின் கீழே இருக்கக்கூடியது. அதை தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. ASI இந்தியன் ஆர்காலஜிக்கல் சர்வேன்னு சொல்லுவோம். இது வந்து மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பழங்கால இடங்கள் மற்றும் நினைவு சின்னங்கள் இது எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ASIன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம தமிழக அரசு கீழே இயங்கக்கூடிய அமைப்பு தமிழ்நாடு தொல்லியல் துறைன்னு சொல்லுவோம். இது குறித்ததான முக்கிய சட்டங்கள்லாம் நமக்கு இருக்குது. இந்திய தொல்லியல் துறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா முக்கிய சட்டங்கள்லாம் இருக்குது. ஸோ இதுக்கான சட்டங்கள் எப்போ எந்த ஆண்டில் போட்டாங்க அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனிக்கணும். இந்திய புதையல் சட்டம் இது 1878 எடுத்தது. புதையலை வந்து 78க்கு சட்டம். அதே போல் இந்த பழங்கால பொருள், கலை கருவூலம், இதுக்கான கலை கருவூல சட்டம் 1972. அதே மாதிரி பழமை வாய்ந்த நினைவு சின்னம், தொல்லியல் ஆய்வுக்களங்கள் மற்றும் எஞ்சிய பொருள்களோட சட்டம் 1958. இந்த 3 சட்டமும் முக்கியம். இந்த 3 வருஷமும் இந்த 3 சட்டங்களும் எதுக்காக போட்டாங்க அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக பண்பாட்டு பொருள்கள். ஸோ இது அணி புடைப்பு மணின்னு சொல்லுவோம். இது நமக்கு ஒரு பொருத்துகளை கொடுத்துருக்காங்க. இது ஒரு அணிகலன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அணி புடைப்பு மணிகள். இது வந்து நவமணிகளோட மேற்புறத்தில் வேலைப்பாடு மிக்க உருவங்கள் செதுக்கப்பட்டிருக்கும். அதுதான் இந்த செதுக்கு வேலைப்பாடுகள் கொண்ட அணிகலன்கள் பட்டணம் கேரளாவில். ஸோ இது நமக்கு பண்பாட்டு பொருள்களாக பார்க்குறோம். அதுபோக அகலாய்வில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட சுடுமண் பாண்ட ஓடுகளும் கிடச்சிருக்கு.
செதுக்கு வேலைப்பாடு பொருள்கள் அப்படின்னா உருவங்களை உட்குழிவாக செதுக்கிறது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செல்ஃப் நாம் எடுக்கிறோம், வீடு கட்டுறோம், ஒரு செல்ஃப் எடுக்கிறோன்னா மேலே முன்னாடி நீட்டிகிட்டு இருக்க மாதிரியே எடுப்போம், இல்லை உள்ளே வர மாதிரி எடுப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயந்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. செதுக்கு வேலைப்பாடு பொருள்கள்னால் உருவங்கள் வந்து உட்குழிவாக இருக்கிறது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நாணயங்கள், ஸோ நம்ம பண்ட மாற்று முறையிலேருந்து நாணயங்கள் வந்துருச்சு. ஸோ நாணயங்கள் சங்க காலத்தில் தான் நாணயங்கள் முதல்ல செலவுக்காக வந்தது. அதாவது நம்ம செலவுக்கு அப்படின்னா நம்ம போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது அந்த மாதிரி இல்லை, சாரி அந்த மாதிரி தான். ஆனால் அப்போ ஐஸ்கிரீம் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு பொருள் வாங்கும்போது இப்போ அரிசி கொடுத்து உப்பு வாங்குகிறோம், உப்பு கொடுத்து மிளகு வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி அதை கொடுக்கும்போது பொருளுக்கு பொருள் சமமாக வாங்கிட்டு இருந்தோம். இப்போ பொருளுக்கு காசு கொடுத்து வாங்குகிறோம். அதுக்காக அந்த செலவாணிக்காக வந்தது. அப்போது சங்க காலத்தோட நாணயங்கள் எதுக்காக முதல்ல வந்துச்சுன்னா செலவாணிக்காக வந்துச்சு. அதே மாதிரி அப்போ முத்திரை பொறித்த நாணயங்களும் இருந்துச்சு. அது நமக்கு எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி முத்திரை பொறித்த நாணயங்கள் இருக்குது. ஸோ எங்கே கிடச்சிது அப்படின்னா நமக்கு கொடுமணல், போடி நாயக்கனூர் இந்த மாதிரி இடங்களில் முத்திரை பொறித்த நாணயங்களும் நமக்கு கிடச்சிருக்கு. அதே போல் ரோமானிய நாணயங்கள் இருக்குது. நம்ம வணிகம் பண்ணிட்டாவே நமக்கு ரோமானியம் தான். நம்ம அந்த மௌரியர்களுக்கு பிந்தைய சமூகம்னு ஒரு பாடம் பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் நமக்கு தமிழ்நாட்டுக்கும் ரோமுக்கும் உண்டான வணிகத்தை பற்றி ரொம்ப விரிவாகவே பார்த்துருப்போம். ஸோ இந்த ரோமானிய நாணயங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது, அங்கங்கே தான் அவங்க வந்து வணிகம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அங்கே தோண்டும் போது ரோமானிய நாணயங்கள் கிடைக்குதுன்னா அவங்க அங்கே அந்த அளவுக்கு வந்து அந்த இடங்களில் வணிகம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கான சான்றுகள், நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். தென்னிந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் இது நிறைய காணப்பட்டிருக்கு. ஸோ ரோமானிய நாணயங்கள் அப்படிங்கிறது. அது இல்லாமல் அழகன்குளம், கரூர், மதுரை, ஸோ இந்த இடங்கள்லையும் நமக்கு ரோமானிய நாணயங்கள் இருந்திருக்கு. அதுபோக சங்ககால சான்றுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம சேர சோழ பாண்டிய அரசர்களோட நாணயங்கள், ரோமானிய நாணயங்களையும் நம்ம எடுத்துக்க முடியும் சான்றுகளுக்கு. நம்ம மூவேந்தர்களோட நாணயங்களும் எடுத்துக்க முடியும். ஸோ நாணயங்கள் மற்றும் உலோகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புல்லியன்னு சொல்லுவோம். ஸோ புல்லியன் அப்படிங்கிறது தங்கம் மற்றும் வெள்ளி, ஸோ முத்திரை பொறிக்கப்பட்ட நாணயங்கள். ஸோ புல்லியன் அப்படின்னா தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற மதிப்பு மிக்க உலோக கட்டிகள். ஸோ அந்த உலோக கட்டிகளில் தான் நம்ம புல்லியன்னு சொல்லுவோம். அது தங்கமாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம். அந்த கட்டி இருக்கு இல்லையா, தங்க கட்டி, வெள்ளி கட்டி, ஸோ அந்த உலோக கட்டிகளை வந்து புல்லியன்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் முத்திரை பொறித்த நாணயங்கள்னு எடுத்துக்கும் போது இது வந்து இந்தியாவோட தொடக்க கால நாணயங்கள். பெரும்பாலும் வெள்ளியிலானவை தான். எண்ணற்ற குறியீடுகளும் இதில் இருக்கும், பார்த்தா நமக்கே தெரியும். ஸோ இது ஒரு புக் பேக் கொஸ்டினும். நமக்கு தொடக்க காலத்தில் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா முத்திரை பொறித்த நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது பெரும்பாலும் வெள்ளியில் தான் இருந்திருக்கு. நமக்கு புக் பேக் கொஸ்டினில் தங்கன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு இதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். எதாவது வேண்டாம் அப்படின்னா நம்ம முடிவே பண்ண முடியாது. எங்கேருந்து எது வரும்னே நமக்கு தெரியாது. ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தொடக்க காலத்தில் முத்திரை பொறித்த நாணயங்கள் இருந்திருக்கு. அது எல்லாமே பெரும்பாலும் வெள்ளியில் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்மளோட சான்றுகளாக பார்த்தோம். இனிமேல் பார்க்க போகிறது வெளிநாடு. ஸோ பிறமொழி இலக்கிய சான்று, வெளிநாட்டவர்கள் நம்மளை பற்றி சொன்னது. அது இல்லாமல் பிற மொழிகளில் நம்ம தமிழ் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த 8 தொகை, 10 பாட்டு, 50 இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி பிறமொழி இலக்கிய சான்றுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பிறமொழிகளில் லங்கையில் அந்த மாதிரி. ஸோ அர்த்த சாஸ்திரமாகவே நமக்கு ஞாபகம் வந்தது இந்த சாணக்கியர் தான். ஸோ அவர் வந்து சந்திரகுப்த மௌரியரோட அவருக்கு வந்து ஆலோசனை சொல்லக்கூடியவர், அரசியல் சம்மந்தமான ஆலோசனை சொல்லக்கூடியவர் தான் சாணக்கியர்னு சொல்லுவோம். ஸோ அவர் ஆசிரியர் வந்து சாணக்கியரை நம்ம கௌல்டியர்னு சொல்லுவோம். கௌல்டியர்னாலும் சாணக்கியர்னாலும் 2 பேரும் ஒன்று தான். ஸோ அந்த அர்த்த சாஸ்திரத்தோட ஆசிரியர் யார், நமக்கு கௌல்டியர். ஸோ அவரோட காலம் மௌரியர் காலம். ஏன்னா சந்திரகுப்த மௌரியருக்கு ஆலோசகராக இருந்தவர், அவங்களோட அமைச்சரவையில் இருந்தவர். அதே போல் இவர் இந்த அர்த்த சாஸ்திரத்தில் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொருளாதாரம் மற்றும் ஆட்சி முறை பற்றி தான் நமக்கு அர்த்த சாஸ்திரம் சொல்லுது. இதில் பாண்டிய கவாடகா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா பாண்டிய நாட்டு முத்துக்களையும் கடற்பொருட்களையும் குறிப்பதாக சொல்கிறது தான் இந்த பாண்டிய கவாடகா அப்படிங்கிற அந்த வார்த்தை. ஸோ இது அர்த்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிறது என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னா பொருளாதாரம் மற்றும் ஆட்சி முறை இதை தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இது ரொம்ப முக்கியம். அர்த்த சாஸ்திரம் நமக்கு கௌல்டியர் எழுதினது, சாணக்கியர். அவர் வந்து யாரோட சேர்ந்தவர் அப்படின்னா மௌரியரோட சேர்ந்தவர். அடுத்ததாக மகாவம்சம். இது ஒரு பாலி எழுத்து, பாலி மொழி.
ஸோ இது எதோட சேர்ந்தது அப்படின்னா இலங்கையோடு சேர்ந்தது. இது இந்த பாலி மொழியில் இந்த இலங்கையில் இந்த மகாவம்சம் அப்படிங்கிறது புத்த சமய வரலாற்று நூல்னு சொல்லுவோம். இந்த நூலில் நமக்கு என்ன செய்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த வணிகர்கள் மற்றும் குதிரை வணிகர்கள் பற்றி இந்த மகாவம்சம் அப்படிங்கிற நூல் குறிப்பிட்டு சொல்லுது. இது நமக்கு ஒரு புக் பேக் கொஸ்டின். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வணிகர்கள் பற்றியும் குதிரை வணிகர்கள் பற்றியும் எந்த அயல்நாட்டு குறிப்பு சொல்லுது அப்படிங்கிறது கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ இது மகாவம்சம் அப்படிங்கிறது அது ஒரு புத்த சமய வரலாற்று நூல். ஸோ வரலாறுன்னு சொல்கிறோம். இந்த வரலாற்று நிகழ்வுகளை கால வரிசையில் விவரிக்கும் குறிப்பு தான் வரலாற்று குறிப்பு. குரோனிக்கல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வரலாற்று நிகழ்வுகளை கால வரிசையில் இது முன்னாடி நடந்தது, இதை தொடர்ந்து அது நடந்தது அப்படிங்கிறது. ஸோ அந்த வரலாற்று நிகழ்வுகளை கால வரிசையில் விவரிக்கும் குறிப்பை வரலாற்று குறிப்புன்னு சொல்லுவோம். ஸோ அடுத்ததாக எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ். ஸோ இதோட ஆசிரியர் யாருன்னு நமக்கு தெரியாது, ஏன்னா அவங்களுக்கே தெரியல. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு பழங்கால கிரேக்க மொழி. இந்த நூல் பார்த்திங்க அப்படின்னா பழங்கால கிரேக்க மொழி. ஸோ இது வந்து இது என்ன சொல்லுது, ஒரு கடல் வழிகாட்டின்னு சொல்லலாம். இந்த எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ் அப்படிங்கிறது ஒரு கடல் வழிகாட்டி. எப்போ போகணும், எந்த சைடில் போகணும் அப்படிங்கிறதுக்கான அந்த விவரங்களுக்கு இருக்கும். மேப்புன்னு கூட நம்ம வச்சுக்கலாமே, நம்மளுக்கு புரிகிற மாதிரி வச்சுக்கிட்டா. ஸோ இந்த நூலில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ் எழுதினவர் யாருன்னு தெரியல, பட் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முசிறி, தொண்டி, குமரி, கொற்கை, ஸோ இந்த மாதிரி சங்ககால துறைமுகங்கள் ப்ளஸ் அப்போ இருந்த சேர பாண்டிய அரசர்கள் பற்றி இந்த நூலில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எரித்ரியன் கடல் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, செங்கடலை சுற்றி இருக்கக்கூடிய கடற்பரப்பு. இதில் நமக்கு சொன்ன விஷயங்கள் நம்ம துறைமுகங்கள் பற்றியும் சேரபாண்டிய அரசர்கள் பற்றியும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் மூத்த பிளினி. ஸோ இவரோட இயற்கை வரலாறு. இப்போது நம்ம எரித்ரியன் கடல் பெரிப்ளஸுங்கிறது யார் ஆசிரியர்னு தெரியல, ஆனால் இந்த இயற்கை வரலாறு அப்படிங்கிற அந்த நூலோட ஆசிரியர் பார்த்திங்க அப்படின்னா பிளினி. இவர் ஒரு ரோமனியர். ஸோ இவர் வந்து ஒரு வருத்தப்பட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த ரோமர்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மிளகை வாங்கி அவங்களோட செல்வத்தை கரைச்சிட்டாங்களாம். அப்போ நம்மளோட மிளகு அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, இன்றைக்கும் தெரியும் நமக்கு அது மருத்துவ குணம் நிறைஞ்சது அப்படின்னு. ஸோ அன்றைக்கே சங்க காலத்திலேயே அப்படிங்கும்போது அது எந்த அளவுக்கு மதிப்பு வாய்ந்ததாக இருக்குது. ஸோ இப்போ அதுக்குள்ளே பப்பாளி விதை விடுறது, நம்ம சாப்பிட்றது மிளகா பப்பாளி விதையா என்னதே தெரியறதில்ல. ஸோ அதில் மரபணு வேறு மாற்றுறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இப்போ நடக்குது. பட் அன்றைக்கி அது எவ்வளோ பெரிய இதாக இருந்திருந்தா ரோமர்கள் வந்து நம்மளோட மிளகை வாங்குறதுக்கு அவங்களோட செல்வத்தையே கரைச்சிருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ இதுவும் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எந்த நூல் மிளகை பற்றி சொல்லுது, எந்த வெளிநாட்டவர்கள் குறிப்பில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். இந்த பாடம் ஃபுல்லாக எதை பற்றி எங்கே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனித்தா போதும். ஸோ அதே போல் இந்த மூத்த பிளினியோட இயற்கை வரலாறு அப்படிங்கிறது லத்தீன் மொழி. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பழங்கால கிரேக்க மொழி, எரித்ரியன் கடலோட பெரிப்ளஸ் அப்படிங்கிறது. இப்போ நாம் பார்க்குறது மூத்த பிளினியோட இயற்கை வரலாறு, இது லத்தீன் மொழி. ஸோ இதோட ஆசிரியர் வந்து இவர் தான், இயற்கை வரலாறு ஆசிரியர் வந்து பிளினி தான். இவர் ஒரு ரோமானியர். ஸோ இதில் நமக்கு என்ன சொல்லுது இந்த நூலோட தகவல் என்ன அப்படின்னா பருவக்காற்று. ஸோ பருவக்காற்று, அதாவது தென்மேற்கு பருவக்காற்றுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது சரியாக வீசுனா 40 நாளில் இந்தியாவை அடையலாம் அப்படிங்கிறது இந்த நூலில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதுபோக பக்காரே. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா கேரள கடற்கரையில் இருந்த துறைமுகம். ஸோ பாண்டியரோட கட்டுப்பாட்டில் இருந்ததாக சொல்கிறாங்க இந்த நூலில். இப்போ அது எங்கே, இந்த பக்காரே அப்படிங்கிற அந்த கடற்கரைக்கு இப்போ அது என்ன பேர்னு தெரியல. பட் அப்போ கேரள கடற்கரையில் இருந்த துறைமுகம் அது யாரோட கட்டுப்பாட்டில் இருந்ததாக இந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னா பாண்டியரோட கட்டுப்பாட்டில் இருந்தது. ஸோ இதில் வருத்தம் தெரிவித்தது அதுதான். பிளினி வந்து நம்ம இந்தியாவோட மிளகு வணிகத்தாலேயே ரோமானிய நாட்டு செல்வம் கரைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அடுத்ததாக நாம் பார்க்க போகிற ஆசிரியர் யாருன்னா தாலமியோட புவியியல். ஸோ இது 2ஆம் நூற்றாண்டு சேர்ந்தது. இவரோட இந்த நூலோட ஆசிரியர், புவியியல் நூலோட ஆசிரியர் யாருன்னா தாலமி. இவரும் ஒரு ரோமானியர் தான். ஸோ இவர் தாலமியோட புவியியலில் நமக்கு என்ன செய்தி சொல்கிறாரு அப்படின்னா என்ன கண்டுபிடிச்சிருக்காரு நாம் தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா காவேரி பூம்பட்டினம், கொற்கை, கன்னியாகுமரி, முசிறி ஸோ ஆகிய துறைமுகங்களோட நிலப்படங்கள் இதில் இருந்திருக்கு. தாலமியோட புவியியல் அப்படிங்கும்போது இதோட நிலப்படங்கள்லாம் நமக்கு இருந்திருக்கு, இதில் கிடச்சிருக்கு. ஸோ ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறாங்க, அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதும் நமக்கு ரொம்ப முக்கியம்.
ஸோ அடுத்ததாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெளிநாட்டு நிலப்படங்கள். இந்த பியூட்டிங்கேரியன் அட்டவணைன்னு சொல்லக்கூடிய அந்த வெளிநாட்டு நிலப்படங்கள். ஸோ ஆவணங்கள் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அட்டவணையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரோமானிய பேரரசோட சாலைகளை விளக்கக்கூடிய நிலப்படம், அவங்க எங்கெங்கே பிஸ்னஸ் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த ரூட் இருக்கு இல்லையா, அந்த ரூட்டை பற்றி இந்த அட்டவணையில் நமக்கு சொல்லியிருக்காங்க. ரோமானிய பேரரசோட சாலைகளை விளக்கக்கூடிய நிலப்படம். இதில் பண்டைய தமிழகமும் முசிறி துறைமுகமும் குறிப்பிட்டிருக்காங்க இந்த இதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பியூட்டிங்கேரியன் அட்டவணையில் நம்ம தமிழகத்தோட முசிறி துறைமுகம் எங்கே இருக்குது, பண்டைய தமிழகம் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க. அதுபோக இதில் இலங்கை தீவை வந்து டாப் ரோமன், ஸோ நம்ம நூடுல்ஸ் டாப் ரோமன் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இலங்கை தீவோட அந்த குறிப்பிட்ட அந்த இடத்த டாப் ரோபேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நம்ம முசிறி இருக்கு இல்லையா துறைமுகம், ஸோ அதை வந்து இவங்க பாஷையில் முசிறீஸ் இஸ்ஸு போட்டுக்கிட்டாங்க. வேறு பெருசாக ஒன்றும் இல்லை, அந்த ஒரு இஸ்ஸு மட்டும் போட்டுக்கிட்டாங்க. தெலுங்கு பேசும்போது லூ மட்டும் போட்டு பேசுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இவங்க அந்த முசிறின்னு சொல்லியிருக்கலாம், அவங்களுக்கு வாயில் வரலையோ நம்ம அதை முசிறீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு இந்த பியூட்டிங்கேரியன் அட்டவணையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்ததாக எந்த இது குறிப்பை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆவணங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னா வியன்னா பாப்பிரஸ். ஸோ வியன்னா பாப்பிரஸ் அப்படிங்கிறது 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கிரேக்க ஆவணம். ஸோ இது 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கிரேக்க ஆவணம். இது நமக்கு புக் பேக் கொஸ்டினாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னா, ஆஸ்திரியாவில் இருக்கக்கூடிய வியன்னா அருங்காட்சியகத்தில் இருக்குது. இது ஒரு அக்ரிமெண்ட். நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம போன பாடத்துலேயே இதை பார்த்தோம். அதாவது 6th பண்டைய கால இதில் நகரங்கள் சங்ககாலம்னு பார்க்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா, இந்த வியன்னா பாப்பிரஸை பற்றி பார்த்துருப்போம். இந்த ரோமை வந்து முசிறி நகரம்னு சொல்கிறதப்ப முசிறி தான் முதல் பேரங்காடி. ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிரினி வந்து முசிறியை தான் முதல் பேரங்காடின்னு சொன்னாருங்கிறதையும் நம்ம போன அந்த 6th ஸ்டாண்டர்ட் பார்க்கும்போது பார்த்துருப்போம். அதே போல் இந்த வியன்னா பாப்பிரஸ், இந்த ஒப்பந்த பத்திரம், இது 2 பிஸ்னஸ்மேன்ஸ்க்கு இடையில் நடந்த ஒரு ஒப்பந்த பத்திரம். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா, ஆஸ்திரியாவில் இருக்குது, அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க, மியூசியத்தில் வச்சுருக்காங்க. அதை பற்றி தான் இதில் சொல்லியிருப்பாங்க வியன்னா பாப்பிரஸில். ஸோ இதோட காலம் நமக்கு கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இது எந்த இது சேர்ந்தது அப்படின்னா, கிரேக்க ஆவணம் டாக்குமெண்ட். வந்து இந்த டாக்குமெண்ட் கிரேக்க ஆவணம். அது இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா வியன்னா அருங்காட்சியகம் எங்கே இருக்குது, ஆஸ்திரியாவில் இருக்குது. ஸோ இதோட சிறப்பு அப்படின்னாவே வணிகர்களுக்கு இடையேயான ஒரு எழுத்துப்பூர்வமான உடன்படிக்கை, அக்ரிமெண்ட். அதாவது எழுத்துப்பூர்வமாக வாயில் சொல்லிக்கிறது இல்லை, எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கறது, அதுதான் இந்த வியன்னா பாப்பிரஸ் அப்படிங்கிறது அக்ரிமெண்ட். இது ஒரு அக்ரிமெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டைமில் ஹெர்மாபோலேன் அப்படிங்கிற கப்பலில் ரோமானிய நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட மிளகு, தந்தம், இந்த பொருள்களோட பட்டியல் இருக்குது அந்த டாக்குமெண்ட்டில். அந்த ஆவணத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, ஹெர்மாபோலேன் ஒரு கப்பல் போகுது. அந்த கப்பல் எங்கே போகுது, ரோமானிய நாட்டுக்கு போகுது. அங்கே என்ன ஏற்றுமதி ஆகிருக்கு, மிளகு, தந்தம், இந்த மாதிரி பொருள்களோட பட்டியல் இருக்குது. ஸோ இந்த டாக்குமெண்ட் இப்போ நாம் பேப்பரில் இருக்கு இல்லையா, நம்ம பேப்பரில் இது எழுதி கொடுக்குறோம், அந்த டாக்குமெண்ட் பேப்பர் பார்க்குறோம், பத்திரம்லாம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ அப்போது அது எதில் இருந்து தயாரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, நாணல், ஒரு வகையான நாணல்னால் எனக்கு தெரிஞ்சு மூங்கில்னு சொல்லுவோம். ஸோ இது பண்டைய எகிப்தில் ஒரு வகை நாணல்ல இருந்து தயாரிக்கப்பட்ட அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டது. ஸோ இது வந்து இதை நாம் அங்கே பார்க்கும்போது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த ஒரு வணிகருக்கும் நம்ம முசிறியை சேர்ந்த ஒரு வணிகருக்கும் நடந்த அந்த ஒப்பந்த பத்திரம் அப்படிங்கிறத நம்ம அந்த பாடத்தில் பார்த்துருப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், சும்மா ஒரு இதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இதுதான் வியன்னா பாப்பிரஸ். ஸோ இப்போ நம்ம எத்தனை பார்த்தோம் அயல்நாட்டவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இது நம்ம நாடு தான் அர்த்த சாஸ்திரத்தில். ஸோ அர்த்த சாஸ்திரம் என்ன சொல்லுச்சுன்னு பார்த்தோம், மகாவம்சம் என்ன சொல்லுச்சுன்னு பார்த்தோம். பிளினியோட இயற்கை வரலாறு பார்த்தோம். எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ் என்ன சொல்லுச்சுன்னு பார்த்தோம். தாலமியோட புவியியல் பார்த்தோம். பியூட்டிங்கேரியன் அட்டவணை பார்த்தோம். வியன்னா பாப்பிரஸ் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நாம் இப்போது 6th ஸ்டாண்டர்ட் பார்க்கும்போது இவ்வளோ விவரமாலாம் பார்க்கல. ஸோ இந்தளவுக்கு விவரங்கள் இதிலேயே நமக்கு நாம் இந்த பாடத்து மூலிமா தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அடுத்ததாக சங்ககாலம்னாவே திணை தான். ஸோ கிமு 3 கிபி 3 வரைக்கும்.
அதை தான் வரலாற்றோட தொடக்க காலம்னு சொல்லுவோம். ஏன்னா வரி வடிவம் வந்துச்சு இல்லையா, அதை தான் நம்ம வரலாற்றோட தொடக்க காலம்னு சொல்லுவோம். இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சான்றுகள் நம்ம சங்க காலத்தோட சான்றுகள் எங்கெங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அசோகரோட கல்வெட்டுகளில் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம் அசோகரோட கல்வெட்டுகளை நம்ம மூவேந்தர்களை பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ அது போக தமிழ் பிராமி கல்வெட்டுகள், கிரேக்க ரோமானிய குறிப்புகள், ஸோ இதெல்லாமே நமக்கு சங்க காலம்னு ஒன்று இருந்தது. அங்கே வாழ்க்கை முறை இப்படி இருந்துச்சு, இந்த மன்னர்கள்லாம் வாழ்ந்துட்டு போனாங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகள். ஸோ அசோகரோட கல்வெட்டில் எழுதப்பட்ட அந்த வரி வடிவத்தை நம்ம அசோகன் பிராமின்னு சொல்லுவோம். நம்ம சாதாரணமாக கல்வெட்டில் நம்ம இது வரைக்கும் பார்த்தது தமிழ் பிராமி கல்வெட்டுகள்னு பார்த்தோம். வரி வடிவம் வந்தோடனையும் அந்த வரி வடிவம் தமிழில் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா, தமிழ் பிராமி எழுத்துக்கள்னு சொல்லி. அந்த இதே மாதிரி அசோகரோட கல்வெட்டுகளில் பயன்படுத்தப்பட்ட அந்த வரி வடிவத்துக்கு அசோகன் பிராமின்னு பேர் வச்சுட்டாங்க. ஸோ இது ஒரு புக் பேக் கொஸ்டின். என்ன அப்படின்னா, திணை குறித்த விவரங்கள் தமிழோட பழமையான இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் விவரித்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன திணை அப்படின்னா, இந்த அகத்திணை புறத்திணைன்னு சொல்லுவோம்ல அந்த திணை. ஸோ இந்த மாதிரி இந்த திணை குறித்த விளக்கங்கள்லாம் நமக்கு தமிழோட பழமையான இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க. நடுக்கல் பற்றி தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்கன்னு படித்தோமா. ஸோ அதே மாதிரி அடுத்ததாக பார்த்தா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, திணை குறித்தும் நமக்கு தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ திணை அப்படின்னா ஒன்றும் இல்லை, இயற்கை நில அமைப்பு இருக்கு இல்லையா, அதுவும் மக்களோட வாழ்க்கை முறையும் குறிக்கக்கூடிய சங்ககால செயல்கள். ஸோ பொருண்மை அடிப்படையில் பொதுவாக இதை பார்த்தீங்க அப்படின்னா அகத்திணை பாடல்கள் புறத்திணை பாடல்கள்னு 2 பிரிவாக இருக்குது. ஸோ திணை பற்றி நமக்கு எதில் குறிச்சிருக்காங்க, எந்த இலக்கண நூலில் குறித்து சொல்லியிருக்காங்க, தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட மக்களோட வாழ்வியல் முறை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத அந்த திணை நமக்கு எடுத்து சொல்லும். ஸோ அதே போல் இந்த சங்ககால செயல்களை பொருண்மை அடிப்படையில் பொதுவாக 2 பாடல்களாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று அகத்திணை பாடல்கள், இன்னொன்று புறத்திணை பாடல்கள்னு சொல்லி. ஸோ அகத்திணை அப்படின்னா இந்த குடும்ப வாழ்க்கை உள்ள அகம்னாவே உள்ளதானே. ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த காதல் வாழ்க்கை முறை இதெல்லாம் வந்து அகத்திணைன்னு சொல்லுவான். அதே பார்த்திங்க அப்படின்னா வெளியே புறத்திணை அப்படிங்கிறது வெளியே, புறம் அப்படிங்கிறது வெளியேன்னு நமக்கே தெரியும். ஸோ வீரம் அந்த மாதிரி இதுதான் இந்த அகத்திணையும் புறத்திணையும் நமக்கு சொல்கிறது. போர் வீரம் இந்த மாதிரி வாழ்வோட பிற அம்சங்கள் இருக்கு இல்லையா, ஒன்லி காதல் குடும்ப வாழ்க்கை மட்டுமே நமக்கு ஒருத்தருக்கு அமைஞ்சிடாது. ஸோ புறத்திணையில் நாம் எப்படி இருப்போம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது சங்க காலத்திலே பிரித்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அது போக 5 இணைகள். ஸோ இந்த 5 இணைகள் தான் அப்படின்னா நமக்கு வந்து இந்த சாதி அமைப்பு முறை அப்படிங்கிறது தமிழகத்தில் ஆரம்பத்தில் கிடையாது. இந்த வடக்கு பகுதியில் அப்போல்லாம் வேறொன்று இருந்துச்சு. ஸோ நமக்கு அந்த டைமில் சாதி அமைப்பு முறை கிடையாது. நாம் எப்படி இருந்தோம் அப்படின்னா அந்த திணைகளை வச்சு அங்கே 5 இணைகள் இருக்குது அப்படின்னா குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும், இந்த மலையில் என்ன பண்ணுவாங்க, இந்த குச்சி சேகரிக்கிறது தேன் எடுக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு கூட்டம் குழு இந்த மாதிரி தான் நம்ம தமிழகம் ஆரம்பத்தில் இருந்திருக்கு. எந்த ஒரு சாதிய அடிப்பாடும் பேஸும் கிடையாது. இந்த மாதிரி தான் மக்களை பிரிச்சுருக்காங்க, குழுவாக பிரிச்சுருக்காங்க. இந்த குழுவை நிர்வகிக்கும் போது ஒரு தலைவர்கள் இருந்திருப்பாங்க. அந்த தலைவர்கள் தான் காலப்போக்கில் அரசர்களாக மாறி அது மொழியாட்சியாக வந்துச்சு. ஸோ 5 இணைகள் நமக்கு நம்ம தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு கேட்டாலும் சொல்லிடுவோம். எப்போ எந்திரி 5 இணைகள் சொல்லுன்னா கண்ணை கூட முழிக்க மாட்டோம், சொல்லிடுவோம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்லிடுவோம். ஸோ அந்த இது 5க்குமே நம்ம என்ன தொழில் பண்ணுவோம், அது எந்த இடத்த சார்ந்தது, என்ன கடவுள் இருந்தாங்க, இதுதான் நமக்கு இந்த திணைகளில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ குறிஞ்சினா முருகர் கடவுள் நமக்கே தெரியும். ஸோ அது மலை சார்ந்த இடம். அவர் கோச்சிட்டு போய் ஏன் மலை மேலே உட்காந்தாருன்னு தெரியல. ஸோ அவரை கட்டுறது எல்லாமே மலை மேலேயே கட்டி வைக்கிறோம் நாம். ஸோ மலை சார்ந்த இடம் குறிஞ்சி அப்படிங்கும்போது. முல்லை அப்படிங்கும்போது காடு சார்ந்த இடம்னு சொல்லுவோம். மருதம் அப்படின்னா வயல் சார்ந்த இடம். நெய்தல் அப்படின்னா கடல் சார்ந்த இடமும். ஸோ இந்த நெய்தலை தான் நம்ம அப்பப்போ கொஸ்டினில் கேட்டு சொதப்புறாங்க. ஸோ நெய்தல் அப்படிங்கும்போது கடல் சார்ந்த இடமும் மணற்பாங்கான இடம்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம நெய்தல் அப்படிங்கிறது கடல் சார்ந்த இடம் தான். ஸோ இப்போ இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நெய்தலுக்கு பார்க்கடல்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம பால்லேருந்து வெண்ணெய் எடுத்து வெண்ணெயிலேருந்து நெய் எடுப்போம் இல்லையா, வெண்ணெயை காய்ச்சி நெய்யாக எடுப்போம். ஸோ அது வந்து
பார்க்கடல்னு நம்ம அந்த கடலோடு சேர்ந்தது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நெய்தலை பார்க்கடல்னு நாம் வச்சுக்கலாம். ஸோ கடலோடு சேர்ந்தது. அடுத்ததாக பாலைனா பாலைவனம், மணல் சார்ந்த இடம் தான் இருக்கும், வறண்ட நிலம். இது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சங்ககால அரசியல், மூவேந்தர்கள். ஸோ மூவேந்தர்கள் மட்டும்தான் இருந்தாங்களா நமக்கு? இல்லை, வேளிர்கள் இருந்தாங்க, அதாவது குறுநில மன்னர்கள். ஸோ குறுநில மன்னர்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆய், வேளிர், கிளார். ஸோ இதை நம்ம போன அந்த 6th ஸ்டாண்டர்ட் பாடத்திலே பார்த்துருப்போம். இதில் வேளிர்னு சொல்கிற அந்த ரகத்தில் வரவங்க தான் கடையேழு வள்ளல்கள். இந்த பாரி, வாரி, ஸோ பாரி, ஓரி இதெல்லாம் சொல்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கடையேழு வள்ளல்கள். ஸோ அவங்களாம் வேளிர் டிபார்ட்மெண்ட்டில் வரவங்க. ஸோ இந்த மாதிரி 2 வகையான ஆட்சியாளர்கள் இருந்தாங்க சங்க காலத்தில். ஸோ இந்த இதில் பொறுத்த வரைக்கும் சேரர்கள் எந்த பகுதியை ஆட்சி பண்ணாங்க, அவங்க துறைமுகம் எது, தலைநகரம் எது, அவங்கள பற்றி எந்த கல்வெட்டு சொல்லுது, எந்த இலக்கண நூல் சொல்லுது, இதுதான் நமக்கு. அதில் முக்கியமானவர் யார்? சேரர்கள் அப்படிங்கிறதுல முக்கியமானவர் யார்? ஒருத்தர் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இதுதான் இங்கே இருக்கிறதே, அவ்வளோதான். இந்த சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், இதை 3மே எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோதான். இந்த இதில் கொடுத்துருக்கிறது நம்ம போன இதுலேயும் பார்த்துருப்போம். ஸோ இதிலேயே அதையே தான் படிக்க போகிறோம். ஸோ கேரளாவோட பெரும்பகுதி ப்ளஸ் தமிழ்நாட்டோட மேற்கு பகுதி, கொங்கு நாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, இதை தான் நம்ம சேரர்கள் ஆட்சி பண்ணாங்க. ஸோ இவங்களை பற்றி நமக்கு கல்வெட்டு, அசோகரோட கல்வெட்டில் சேரர்களை கேரள புத்திரர்கள்னு சொல்லியிருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சேரர்களை கேரள புத்திரர்கள்னு சொல்லக்கூடிய அந்த கல்வெட்டு எதுனா அசோகரோட கல்வெட்டு தான். ஏன்னா கேரளாவோட பெரும்பகுதி ஆட்சி பண்ணியிருக்காங்க. இவங்களோட தலைநகரம் வஞ்சி. ஸோ வஞ்சியை நம்ம இதையே ஒரு கன்ஃபியூஷனில் வச்சுருக்காங்க. வஞ்சி கரூர் தான் வஞ்சி அப்படிங்கிறாங்க. இல்லை கேரளாவில் இருக்கக்கூடிய திருவஞ்சைக்களம் அப்படிங்கிற அந்த ஏரியா தான் வஞ்சிங்கிறாங்க. ஆக மொத்தத்தில் தலைநகரம் வஞ்சி, ஏதோ இருந்துட்டு போட்டோம். துறைமுகம்னு எடுத்துக்கிட்டோம்னா முசிறி, தொண்டி. ஸோ இதெல்லாம் நமக்கு சேரர்களோட துறைமுகம். இவங்களோட சின்னம் என்ன? வில்லு, அம்பு. மாலை, பணம்பும் மாலை. ஸோ இவங்களுக்கான இலக்கிய சான்று, சேரர்களுக்கான இலக்கிய சான்று ரொம்ப முக்கியம், பதிற்று 10. ஸோ சேர சோழ பாண்டியர்களோட பகுதிகள். ஸோ சேரர்களை பற்றி சொல்கிறது பதிற்று 10, சோழர்களை பற்றி சொல்கிறது பட்டினப்பாலை. ஸோ அந்த கடைசியில் பாலைன்னு முடிகிறதுனால அது சோலைன்னு வச்சுக்கலாம். சோலைன்னா அந்த பூங்கா இருக்கக்கூடிய அந்த பார்க், நம்ம வாசையில் சொல்லணும் அப்படின்னா அது ஒரு பார்க்கு, சோலை அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் சோலை அப்படிங்கிறது நமக்கு புரியணும் அப்படின்னா அது ஒரு பூங்கா, பார்க் அப்படி வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு குட்டியாக ஒரு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஏன்னா சேரர்களை பற்றி நம்ம எதில் சொல்கிறாங்க, சோழர்களை பற்றி எதில் சொல்கிறாங்கன்னு ஞாபகம் இருக்கணும் இல்லையா. ஸோ சேதுபதி ஞாபகம் வச்சுக்கலாம். சேரர்களுக்கு பதிற்று 10 இல்லையா, பதிற்று 10. ஸோ சேதுபதி, சேரர்களுக்கு சேதுபதி ஞாபகம் வச்சுக்கலாம். விஜய் சேதுபதி நடித்த சேதுபதியாகவும் இருக்கலாம், இல்லை சேதுபதி விஜயகாந்த் நடித்த சேதுபதியாகவும் இருக்கலாம். ஸோ சேரர்களை பற்றி எந்த இலக்கிய நூல் சொல்கிறது அப்படின்னா சேதுபதின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பதிற்று 10, பதி ஸ்டார்ட் ஆகும்போதே நமக்கு ஞாபகம் வந்துடும் பதிற்று 10 அப்படிங்கிறது. ஸோ சோழர்களுக்கு சோலைன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுற லெட்டர் பட்டினப்பாலை முடிகிற லெட்டர் இல்லையா. சோலைன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அது பட்டினப்பாலை. இதை பற்றி கல்வெட்டுகள், சேரர்களுக்கான இலக்கிய சான்று அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பதிற்று 10. அதே போல் கல்வெட்டு சான்று எடுத்துக்கிட்டோம்னா இந்த கரூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புகழூர் கல்வெட்டு. இதில் தான் சேர மன்னர்களோட 3 தலைமுறைகள் பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க புகழூர் கல்வெட்டில். இது ஒரு புக் பேக் கொஸ்டின் தான். இந்த பதிற்று பற்றி யாரை பற்றி சொல்லுது, இந்த புகழூர் கல்வெட்டு யாரை பற்றி சொல்லுது, இதெல்லாமே நமக்கு புக் பேக் கொஸ்டின். ஸோ அவங்களோட கால நாணயங்கள் பார்த்திங்கன்னா இப்படி தான். ஒரு புறத்தில் யானை, மறுபுறத்தில் அங்குசம். ஸோ வில்லு, அம்பு பொறித்த சேரரோட நாணயம் இது. அடுத்ததாக சேரன் செங்குட்டுவன். ஸோ இவர் தான் கண்ணகிக்கு கோயில் கட்டினார் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம அந்த பாடத்திலே இதை கொஞ்சம் டீப்பாகவே பார்த்துருப்போம். ஸோ கண்ணகிக்கு கோயில் கட்டினவர் சேரன் செங்குட்டுவன். ஸோ இவரோட தம்பி தான் நமக்கு இளங்கோவடிகள். இளங்கோவடிகள்னாவே நமக்கு சிலப்பதிகாரத்தை ஏற்றினவர் அப்படிங்கிறத ஞாபகத்துக்கு வரும். ஸோ இதே டைமில் அசோகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பகுதியை ஆட்சி பண்ணார்னா அசோகர் மௌரிய பேரரசர். ஸோ இவர் கலிங்கம், அதாவது ஒடிசா, ஆந்திரா மற்றும் கர்நாடகா பகுதிகளை கைப்பற்றி ஆட்சி பண்ணவர்.
நாணயங்கள் சேர நாணயங்களில் என்ன இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ வேளிர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா இவர்கள் சங்க காலத்தோட குறுநில மன்னர்கள்னு சொல்லுவாங்க. இதுதான் சேரரில் செங்குட்டுவன் பார்த்தோம், புகழூர் கல்வெட்டு பார்த்தோம், இலக்கிய சான்றுனா பதிற்று 10 பார்த்தோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சோழர்கள் அதே மாதிரி தான். தலைநகரம் உறையூர், துறைமுகம் காவிரி பூம்பட்டினம் அல்லது பூம்புகார்னு சொல்லலாம். முக்கிய அரசன் யார் அப்படின்னா கல்லணையை கட்டின கரிகாலன் தான். ஸோ ஏன் அப்படின்னா அவர் தானே பாசன நீர் மேலாண்மைக்கு வித்திட்டவர். எத்தனை அதாவது விளைச்சல் நிலங்களை இவரால் தான் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், போன அந்த பாடத்திலே பார்த்தோம். ஸோ இதுவும் அதுதான் நமக்கு சொல்லுது. இது ஒரு புக் பேக் கொஸ்டின் நமக்கு. தலை சிறந்த ஏன் அதை தலை சிறந்தவர்னு சொல்கிறோம்? காவிரி ஆற்றோட நீர்ப்பெருக்கத்தை திறம்பட பயன்படுத்தி பாசன வசதிகளை பெருக்கி பெரும் நிலப்பரப்பில் விவசாயம் தலைக்க செய்த அந்த பெருமைக்குரியவர் நமக்கு கரிகால சோழன் தான். ஸோ கரிகால சோழன்னா வெண்ணிப்போர் ஞாபகம் இருக்கா? ஸோ அதே மாதிரி பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன்னா தலையாலங்கானத்து நெடுஞ்செழியன்னு சொல்லுவோம். அவர் சேரபாண்டியர்களாக வேளிர்களோட ஒரு 5 வேளிர்களோட, அதாவது வேளியர்னா என்ன குறுநில மன்னர்கள், அவங்கள அந்த இடத்துல தலையாலங்கானம் அப்படிங்கிற இடத்துல தோற்கடித்தோம். இதெல்லாம் நம்ம 6th பாடத்தில் பார்த்தோம். ஒரு ஞாபகத்துக்காக இதை தான் சொல்லிகிட்ருக்கோம். ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இது சம்மந்தப்பட்ட தகவல்களை அப்படியே ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ தான் நமக்கு இறுதி வரைக்கும் அப்படியே அந்த பாடம் படிச்சுட்டு இருக்கும்போது ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்கும். சரி, ஓகே. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய அரசன் கரிகால சோழன். ஏன்னா பாசன நீர் மேலாண்மைக்கு வித்திட்டவர். அதே போல் கல்லணையை கட்டியவர். இலக்கிய சான்று பட்டினப்பாலை. ஸோ இந்த பட்டினப்பாலை அப்படிங்கிறது கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இயற்றியது. இந்த பட்டினப்பாலை யார் இயற்றினது? கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இயற்றியது. ஸோ இதில் காவேரி பூம்பட்டினம் குறித்து பட்டினப்பாலை அப்படிங்கிற நெடிய பாடலை இயற்றியிருக்காரு. பட்டினப்பாலை என்ற நெடிய பாடலை இயற்றியிருக்கிறாரு உருத்திரங்கண்ணனார். ஸோ இந்த காவேரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிகத்தை எது சொல்லுது அப்படின்னா சிலப்பதிகாரம். இளங்கோவடிகள் இருக்கார் இல்லையா, அவர் தான் சொல்லியிருக்கார் நமக்கு. இங்கே வணிகம் நடந்துச்சு, காவேரி பூம்பட்டினத்தை வணிகம் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இது ஒரு புக் பேக் கொஷின் நமக்கு. காவேரி பூம்பட்டினத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறது யார் சொல்லியிருக்காங்க? வணிகம் நடந்ததை பற்றி சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ சோழர்களோட சின்னம் புலி, சேரர்களுக்கு வில்லம்பு, பாண்டியர்களுக்கு 2 மீன், சோழர்களுக்கு புலி. அதே மாதிரி இவங்க நாணயங்கள். ஸோ ஒரு புக் பேக் கொஸ்டின் நமக்கு. ஸோ சோழர்களோட நாணயங்கள் பார்த்திங்க அப்படின்னா சதுர வடிவ செப்பு நாணயங்கள். முகப்பில் புலி உருவம் இருக்கும். ஸோ முகப்பில் புலி உருவம் இருக்கும். மறுபுறத்தில் யானை மற்றும் புனித சின்னங்கள்லாம் இருக்கும். ஸோ இதுதான் இவங்களோட நாணயங்கள். சேரர்களோட நாணயங்கள் சதுர வடிவ செப்பு நாணயங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு புக் பேக் கொஸ்டின். சரியான கூற்றை தேர்ந்தெடுத்துல கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு பாண்டியர்களோட நாணயங்கள். சேரர் பார்த்தாச்சு, சோழர் பார்த்தாச்சு. அடுத்தது பாண்டியர். ஸோ பாண்டியர் பார்க்கணுன்னா மதுரை தலைநகரம், பகுதி தென் தமிழகம் தான். முக்கிய மன்னர்கள் அப்படின்னா நெடியோன், முடத்திருமாறன், பல்யாக சாலை, முதுகுடுமி பெருவழுதி. ஸோ பல்யாக சாலைன்னு ஏன் சொல்கிறோம்? பல யாகங்களை நடத்தினவர் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு பட்ட பேர். ஸோ அது பல்யாக சாலை, முதுகுடுமி பெருவழுதி. ஸோ அடுத்தது நெடுஞ்செழியன்னா தலையாலங்கானத்து நெடுஞ்செழியன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த இடத்துல சேர சோழர்களை தோற்கடித்தார், வெற்றி அடைஞ்சார் அப்படிங்கிறத சொல்லிடுறதுக்காக தான் அந்த தலையாலங்காலத்து நெடுஞ்செழியன்னு சொல்கிறது. ஸோ கல்வெட்டு சான்று அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியம். இந்த மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டு யாரை பற்றி சொல்லுது அப்படின்னா பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிட்டு சொல்லுது. நாம் சேரர்களுக்காக புகழூர் கல்வெட்டு, கரூர் அருகில் இருக்கக்கூடிய புகழூர் கல்வெட்டு சேரர்களோட 3 தலைமுறைகளை குறித்து சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே இந்த மாங்குளம் அப்படிங்கிற அந்த கல்வெட்டு சான்று யாரை பற்றி சொல்லுது அப்படின்னா பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனை குறித்து சொல்லுது. ஸோ இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது நமக்கு ஒரு புக் பேக் கொஸ்டினும். ஸோ இவங்களை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தவர்கள், புலவர்களுக்கு ஆதரவு அளித்தவர்கள் இல்லையா? இவங்களோட சின்னம் மீன். அடுத்ததாக வேளிர் அப்படின்னா என்ன? குறுநில மன்னர்கள். ஸோ 3 டைப்பான குறுநில மன்னர்கள் இருக்காங்க சங்க காலத்தில். ஆய், வேளிர், கிளார். இதெல்லாம் நம்ம போன 6th ஸ்டாண்டர்ட்லேயே விரிவாக பார்த்தோம்.
ஸோ இந்த வேளிர் அப்படிங்கிறவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்தவங்க தான் இந்த கடை ஏழு வள்ளல்கள். பாரி, காரி, ஓரி, நல்லி, பேகன், ஆய், அதியமான். ஸோ இவங்கெல்லாம் அதியமான் வந்து அவ்வை நெல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இவர்கள் வந்து புலவர்களோட நெருக்கமான தொடர்பு கொண்டிருந்தவங்க இந்த வேளிர் குறுநில மன்னர்கள்லாம். அடுத்ததில் நமக்கு சங்ககால சமூகம். ஸோ இதெல்லாம் நம்ம சங்ககால சமூகம் வந்து நம்ம போன படத்தில் படித்தது தான். இன்னும் கொஞ்சம் ஒரு சில வரிகள் சேர்த்து படிப்போம், அவ்வளோதான். நிர்வாகம் எப்படி இருந்தது, உள்ளாட்சி நிர்வாகம் எப்படி இருந்தது, பெண்களோட நிலை எப்படி இருந்தது, பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு. பொருளாதாரம்னா என்ன பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க, வேளாண்மை பண்ணியிருப்பாங்க, ஆணிரை மேய்த்தல். ஸோ இது துணி நெசவு, டெக்ஸ்டைலு. ஸோ இதெல்லாம் மூலிமா இவங்களோட பொருளாதாரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத சங்ககாலத்தோட சமூக அமைப்பு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா பழங்குடி குலத்தலைமை சமுதாயத்திலிருந்து மன்னராட்சி மாறிட்டு இருந்தது. குழுக்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த நிலத்தை வச்சு குழுக்களாக பிரிச்சிருப்போம். 5 இணைகளில் அந்த நிலங்களை வச்சு குழுக்களாக பிரிச்சிருப்போம். அந்த குழு தலைவர்கள் தான் அப்படியே வந்து மன்னராட்சிக்கு வர்றது. ஸோ அந்த அமைப்பு தான் அப்போ வந்துட்டு இருந்தது, சமூக அமைப்பு. ஸோ குழுக்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அது என்ன குழு? பாணர், பரதவர், எயினர், உழவர், காணவர், வேற்றுவர், மறவர். ஸோ இந்த மாதிரி குழுக்கள் தான். ஸோ இந்த குழுக்கள்லேருந்து தான் மன்னராட்சி முறை வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த குழுக்களில் இருக்கிறவங்கள உயர்ந்தவங்க, அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கவங்கன்னு யாரை சொல்லலாம்னா அரசர்களையும் குலத்தலைவர்களையும் உயர்ந்த நிலையில் வச்சுருந்தாங்க. அந்தணர்கள், அதாவது பூசாரிகள். கைவினைஞர்கள்னு சொல்லிட்டோம்னா பானை செய்வோர், உலோக வேலை செய்வோர், இவங்களும் இருந்தாங்க. ஸோ அரசர்களுக்கும் குலத்தலைவர்களுக்கும் கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் அதிகம், உயர்ந்த நிலையில் இருந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ சமூகத்தில் பெண்களோட நிலை எப்படி இருந்தது அப்படின்னா, சங்க காலத்தில் வட இந்தியாவில் சமூக அமைப்பு வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, சமூக அமைப்பில் பெண்களோட நிலை, இந்த சமூக அமைப்பு முதல்ல எப்படி இருந்தது அப்படின்னா, வட இந்தியாவில் இருந்த மாதிரி சாதி அமைப்பு இங்கே கிடையாது. அப்போவே வந்து சங்க காலத்திலே நமக்கு வட இந்தியாவில் சாதி அமைப்புன்னு ஒன்று இருந்திருக்கு. ஸோ அந்த டைமில் நமக்கு இங்கே கிடையாது. நம்ம திணையை வச்சு தான் குழுக்களை பிரிச்சிருப்போம். அந்த மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி சமூகத்தில் பெண்களோட நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம பெண்களை சங்க இலக்கியங்கள் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, தாய், தலைவி, செவிலித்தாய், தோழி. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம பெண்களை சித்தரிக்கிறாங்க. அதே போல் ஒரு பெண்ணை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க, வெண்ணி குயத்தியார். ஸோ வெண்ணிங்கிற ஊரை சேர்ந்த புகழ்பெற்ற பெண்பார் புலவர் அவர்கள். ஸோ ஔவையார், காக்கை பாடனியார்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த காலத்தில் சங்க காலத்தில் வெண்ணி குயத்தியார் அவங்க வெண்ணி அப்படிங்கிற ஊரை சேர்ந்த புகழ்பெற்ற பெண்பார் புலவர். அவங்க ஒரு புலவர். அதே மாதிரி உற்பத்தியிலையும் பெண்கள் இருந்திருக்காங்க. அதாவது என்ன வேலை பண்ணியிருக்காங்க, உற்பத்தி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பெண்கள் திணை புனம் காத்தல், அதாவது பயிர்களை பாதுகாக்கிறது. அதே போல் உமனர் குல மகளிர் உப்பு விற்கிறாங்க. இந்த மாதிரி முக்கியமான உற்பத்தி தொழிலில் பெண்கள் ஈடுபட்டிருக்காங்க அந்த சங்க காலத்துலேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சில இடங்கள் பார்த்திங்க அப்படின்னா சங்க காலத்துலேயே சதி நமக்கு தெரியும் இல்லையா, கணவர் இறந்தால் பெண்கள் அவங்களோட உயிர் தியாகம் பண்ணணும்னு. ஸோ அது வந்து சில இடங்களில் சங்க காலத்துலேயே இருந்ததாகவும் பெண்களோட நிலையை பற்றி நமக்கு சொல்லியிருக்காங்க. பொருளாதாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா வேளாண்மை, கைவினை தொழில்கள், இந்த மட்பாண்டம் செய்கிறது, இரும்பு தொழில். ஸோ இதெல்லாமே நம்மளோட பொருளாதாரம்னு எடுத்துக்கலாம். கண்ணாடி மணி செய்கிறது, முத்து குளிக்கிறது, சங்கு வளையல் செய்கிறது, இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சங்க காலத்துக்கான பொருளாதாரம். அதில் வேளாண்மையே முதல் இடத்துல இருந்திருக்கு. ஸோ என்னென்ன பயிர்கள் இருந்துச்சு அப்படின்னா, நெல், கரும்பு, சிறுதானியம். ஸோ இதெல்லாம் பயிர்கள். ஸோ நெல் வகைகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செந்நெல், வெண்ணெல், ஐவன நெல். ஸோ இந்த மாதிரி நெற்கள் எல்லாம் நமக்கு வேளாண்மையில் பயிரிடப்பட்டிருக்கு. அகலாய்வு சான்று இதெல்லாம் பயிரிடப்பட்டுச்சா? எங்கே கிடச்சிது நமக்கு அகலாய்வு? ஆதிச்சநல்லூரில். ஸோ ஆதிச்சநல்லூர் மட்டுமா? இல்லை, பொருந்தல். ஸோ ஆதிச்சநல்லூர், பொருந்தல், இந்த 2 இடங்கள்லையும் ஈமத்தாளி இருக்கு இல்லையா. ஈமத்தாளினா என்ன சொல்லுவோம், நம்ம இறந்தவங்களும் அந்த புதைக்கிற அந்த பானை, பெரிய பானை. ஸோ இதை வச்சு புதைக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச பொருளை வச்சு புதைப்பாங்க. இந்த 3 விதமான புதைக்கிறவங்கள இறப்பை வந்து 3 விதமாக புதைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி பாடத்திலே பார்த்துருப்போம். ஸோ அப்படி ஈமத்தாளியோட நெல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ என்ன தெரியுது, இந்த ஆதிச்சநல்லூரில்
வேளாண்மை நடந்ததுக்கான விஷயம் தெரிஞ்சது. என்னென்ன வேளாண்மை பண்ணாங்க அப்படிங்கிறது அந்த விஷயத்தை நம்ம அங்கே தோண்டி எடுக்கும்போது கண்டுபிடிச்சோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா புனம் அப்படின்னா வனப்பகுதிகளில் இடம் விட்டு இடம் நகர்ந்து சாகுபடி செய்கிறது, அதுதான் புனம்னு சொல்லுவோம். ஸோ கால்நடை வளர்ப்பு இருந்தது. பசு மாடு, எருமை மாடு, காளை மாடு, ஸோ ஆடு. ஸோ இந்த மாதிரி மக்களோட வாழ்வாதாரம் கால்நடை வளர்ப்புலையும் இருந்துச்சு. கைவினை தொழில்னு எடுத்துக்கிட்டோம்னா மட்கலன் செய்கிறது, அதாவது மட்பாண்ட செய்வர்களை களம் செய்கோ அப்படின்னு சொல்லுவோம். களம் செய்கோ அப்படிங்கிறவங்கள மட்பாண்டம் செய்பவர்கள்னு சொல்லுவோம். என்னென்ன மாதிரி மட்பாண்டங்கள் செஞ்சாங்க அப்படின்னா கருப்பு நிறத்தில், செந்நிறத்தில், அதில் வெள்ளைக்கோடு போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட அந்த மட்பாண்டம் செஞ்ச அந்த வகைகள், பிரிவுகள். அதே போல் இரும்பு தொழில். ஸோ கருவிகள் செய்கிறதுக்கு இரும்பு உருக்கும் தொழில் இருந்திருக்கு. இரும்பு பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு கலப்பை செய்யணும் அப்படின்னா அது உருக்கணும் இல்லையா? ஸோ அந்த இரும்பு உருக்கிற தொழில் சிறப்பாக நடைபெற்றிருக்கு. ஸோ இதுதான் நம்ம நகர வாழ்வோட முக்கிய அடையாளமாக பார்க்குறோம். சிந்துவெளி நாகரிகத்துக்கு அப்புறம் நமக்கு இரும்பு காலம் வந்துருச்சு. சிந்துவெளி நாகரிகம் அந்த மக்கள் இரும்பை பார்க்கல, குதிரையை பார்க்கல அப்படின்னு நம்ம படித்தோம். அதுக்கப்புறம் ஆரியர்கள் வந்தாங்க, ரிக்வேத காலம் வந்துச்சு. ஸோ அப்போ நமக்கு இரும்பும் வந்துடுச்சு. ஸோ இப்போ பார்த்தா அப்படின்னா அதுதான் நகர வாழ்வோட முக்கிய அடையாளம்னு சொல்கிறோம். இந்த உருக்கும் தொழில், இரும்பு உருக்கு தொழில் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான இடம் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க? இரும்பு உருக்கியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியணும். எங்கே உருக்கியிருக்காங்கங்கிறது தெரியணும் இல்லையா? ஸோ கொடுமணல் மற்றும் குட்டூர். இது ஒரு புக் பேக் கொஸ்டின். இரும்பு உருக்கும் உலைகள் அப்படிங்கிறது கொடுமணல் மற்றும் குட்டூர். ஈரோடு பக்கத்தில் இருக்கும் கொடுமணல் அப்படிங்கிறது. ஸோ கொடுமணல் இதுக்காக மட்டும் இல்லை, இந்த நெசவு சொல்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அதுக்கு ஃபேமஸாக சொல்லலாம் கொடுமணலை. ஸோ கொடுமணல் மற்றும் குட்டூர், ஸோ இது இரும்பு உருக்கும் உலைகள் இருந்ததுக்கான சான்றுகள் இங்கே தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ படைக்கருவிகள், வாள், ஈட்டி, கத்தி, இந்த இரும்பை வச்சு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாள், ஈட்டி, கத்தி, உழுக்கருவிகள், இதெல்லாமே நமக்கு உழுக்கருவிகள் வேளாண்மைக்காக பயன்படுத்துறது அந்த உழுக்கருவிகள்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் இரும்புனால் தயாரிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தங்கம், பொண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா? இது வந்து எங்கே இந்த பொண்ணை உருக்கிற ஆலைகள் எங்கே இருந்திருக்கு அப்படின்னா கேரளாவோட பட்டணம் அப்படிங்கிற இடத்துல பொண்ணை உருக்கக்கூடிய உருக்கு ஆலைகள் இருந்திருக்கு. தங்க அணிகலன்கள், இந்த அணிகலன்கள் தங்க அணிகலன்கள்லாம் இருக்குது. பொண்ணை உருக்கியாச்சு. ஸோ அந்த தங்க அணிகலன்கள் எங்கெங்கே கிடச்சிது அப்படின்னா சுத்துக்கேணி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், அரிக்கமேடு, கீழடி, பட்டணம்னா கேரளாவில். ஸோ இந்த இடங்கள்லாம் நமக்கு தங்கத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க மக்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான அகழாய்வில் கிடைச்ச அந்த இடங்கள், அந்த பொருள்கள் கிடைச்ச இடங்கள், அகழாய்வு இடங்கள். ஸோ உருக்கு உலை, தங்கம் உருக்கும் உலை நமக்கு பட்டணம், கேரளத்தோட பட்டணம். அதே போல் இரும்பு உருக்கும் உலைகள் அப்படிங்கிறது கொடுமணல், குட்டூர், இந்த இடங்கள். அடுத்ததாக கண்ணாடி மணி. ஸோ கண்ணாடி மணி எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா சிலிக்கா மற்றும் பிற பொருள்களை உருக்கி தயாரிச்சிருக்காங்க. இந்த கண்ணாடி மணிகள் எல்லாராலையும் தங்கம் போட்டிருக்க முடியல அப்பயே. ஸோ இன்றைக்கி சொல்லவே வேண்டியதில்லை. இன்றைக்கி அப்படியே கடையை அப்படியே சில அந்த மாலெல்லாம் போனோம்னா விண்டோ ஷாப்பிங் பண்ணுவோம், வெளியே இருந்தே பார்த்துட்டு வருவோம். அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இந்த தங்கத்தை அப்படியே வெளியே அப்படியே அந்த ரோட்டில் போயிட்டு அப்படியே பார்த்துட்டே போக வேண்டியது தான். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி மணிகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த மணிகள் பயன்படுத்துறதுக்கான இந்த தொழில் நடந்திருக்கு இல்லையா? அந்தந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா கண்ணாடி மணி செய்கிறதுக்கான அந்த தொழில் நடந்த இடம் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அரிக்கமேடு, கடலூர் அருகில் இருக்கக்கூடிய குடிக்காடு. ஸோ இந்த மாதிரி இடங்களில் கண்ணாடி மணி செய்யக்கூடிய தொழிலகங்கள் இருந்திருக்கு. அதே போல் செம்மணி அப்படிங்கிறது விலை உயர்ந்த நவமணி கற்களை பதித்து செதுக்கு வேலைப்பாடுகள் கொண்ட அணிகலன். இந்த செம்மணி யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக முத்து. ஸோ கீழடி அகழாய்வில் முத்து கண்டறியப்பட்டிருக்கு. இது வந்து அப்போது கீழடிங்கிறது மதுரையில் இருக்கிறது. மதுரைனா பாண்டிய மன்னர்கள். ஸோ இந்த கொற்கை துறைமுகம் அப்படிங்கிறது இந்த முத்து குளிப்புக்கு ஃபேமஸ்னு படிச்சிருப்போம். அதே போல் சங்கு வளையல், முத்து மட்டும் இல்லை, முத்து குளிக்கிறது மட்டும் இல்லை, சங்கு வளையல் இருந்திருக்கு. இந்த பாம்பன் கடல் பகுதி இருக்கு இல்லையா? ஸோ பாம்பன் கடல் பகுதியில் அங்கே சங்கு சேகரித்து அந்த உடைந்த சங்கு வலைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பல அகழாய்வுகளில் தளங்களில் கிடச்சிருக்கு.
நமக்கு அந்த சங்கு வலைகள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது பாம்பன் கடல் பகுதிகளில் சங்குகள் சேகரிக்கப்பட்டிருக்கு. உடைந்த சங்கு வலைகள் பல அகழாய்வு தளங்களில் கிடச்சிருக்கு. துணி நெசவு அடுத்ததாக டெக்ஸ்டைல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இது சங்க காலத்தில் நெசவு தொழிலும் மிகவும் செழித்திருந்தது தான். அதே போல் இதுக்கான சான்றும் கொடுமணலில் கிடச்சிருக்கு. இரும்பு உருக்கு மாலை கொடுமணலில் கிடச்சதுன்னு பார்த்தோம். அதே போல் தங்க உருக்கு மாலை வந்து கேரளாவோட பட்டணம் பார்த்தோம். இப்போது துணி நெசவு இங்கே இது எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா கொடுமணலில். ஸோ இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த நூல் நூற்கக்கூடிய கதிர்கள், அதே போல் துண்டு துணிகள் இதெல்லாமே வந்து இந்த கொடுமணலில் கிடச்சிருக்கு. நூல் நூற்கும் கதிர் அப்படின்னா பருத்தியிலிருந்து நூலை எடுக்கிறது, அதுக்கு பேர் தான் அந்த நூல் நூற்கும் கதிர்னு சொல்கிற கருவி. ஸோ இதை பற்றி நமக்கு இலக்கிய சான்று பெரிப்ளஸ் இருக்கு இல்லையா, இந்த துணி நெசவு நடந்ததுக்கான இலக்கிய சான்று பெரிப்ளஸ் அப்படிங்கிற கிரேக்க நூல் இருக்கு இல்லையா. ஸோ அதில் தமிழகத்தில் துணி நெசவு குறித்தும் சொல்லியிருக்காங்க. கலிங்கம் அப்படின்னு ஒரு வகையான ஆடை வகை, கலிங்கம் அப்படிங்கிறது ஒரு வகை ஆடை வகையாக இருக்கலாம் அப்படின்னு இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கு. கலிங்கம் அப்படின்னா அது ஒரு வகையான ஆடை அப்படிங்கிறது. அடுத்துதான் வணிகம் வணிகர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பண்டமாற்று முறை. ஸோ ஒரு பொருளுக்கு பதிலாக மற்றொரு பொருளை மாற்றிக்கிறது. ஸோ அரிசி கொடுத்துட்டு மீனை வாங்கிக்குவாங்க. உப்பு வணிகமும் இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உப்பை கொடுத்துட்டு அதே அளவுக்கு அரிசி பரிமாறிக்கிறது. உப்பு வணிகர்களை உமணர்கள்னு சொல்லுவோம். உப்பு வணிகர்களை நாம் உப்பு விற்கிறவர்களும் வணிகர்கள் தான். ஸோ அவங்களுக்கு ஒரு பேர் இருக்குது உமணர்கள்னு சொல்லி. ஏன்னா பெண்களோட நிலைங்கும் போது இந்த உமணம் அங்கேயே பார்த்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த உப்பு வணிகர்களை நம்ம என்னென்னு சொல்கிறோம், உமணர்கள்னு சொல்கிறோம். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாட்டு வண்டியில் குடும்பத்தோடு போய் வணிகம் பண்ணியிருக்காங்க. அப்போது உப்பை கொண்டுட்டு போய் விற்றுருக்காங்க. ஸோ அவங்களாம் உமணர்கள். இப்போ உமணர்கள் வந்துட்டாங்கப்பா போய் உப்பு வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி குடும்பத்தோடு மாட்டு வண்டியில் போய் வியாபாரம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு புக் பேக் கொஸ்டின் நமக்கு. அதே போல் வணிக சொற்கள்னு எடுத்துக்கிட்டா அப்படின்னா தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் வணிகன் நிகமா இதெல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா வணிக குழுவை குறிக்கிறது. வணிக குழுவை குறிக்கக்கூடிய அந்த சொற்கள் என்ன அப்படின்னா வணிகன் நிகமா இதெல்லாமே வந்து வணிக சொற்கள்னு சொல்லலாம். ஸோ எந்த மாதிரி வணிகர்கள் இருந்தாங்க, இந்த வணிக குழுக்கள்னு சொல்லிட்டோம். அந்த மாதிரி குழுக்கள் இருந்தாங்கன்னா பொன் வணிகர்கள், துணி வணிகர்கள். ஸோ இந்த மாதிரி பண்டங்களோட அடிப்படையில் அவங்கள பிரிச்சிருந்தாங்க. எதை விற்கிறாங்களோ அதோட சேர்த்துறது. போக்குவரத்துனா தரை வழியிலையும் கடல் வழியிலையும் ரெண்டுலேயுமே இருந்தது. தரை வழின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாட்டு வண்டி விலங்குகளை வச்சு சரக்குகளை கொண்டுட்டு போவாங்க. அதே போல் வணிக வழிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெரு நகரங்களை இணைக்கக்கூடியதாக தான் இருக்கும். அது நீர்வழினா கடல் பயணத்திற்கு பயன்படுத்தப்பட்டது. ஸோ நீர்வழி அதில் களம் பரி ஓடம் தோணி தெப்பம் நாவாய் இதெல்லாமே வந்து கடல் பயணத்துக்காக பயன்படுத்தப்பட்ட கலன்கள்னு சொல்லுவோம். ஸோ எங்கெங்கே எந்தெந்த பொருள் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது இந்த இமேஜில் நமக்கு கொடுத்துருக்கிறது. முசிறி துறைமுகத்துக்கு வந்து மிளகை ஏற்றி சென்றதாக அகநானூற்றோட 149வது செய்யுள் கூறுது. அதாவது யவனர்கள்னு சொல்லுவோம். அதாவது கிரேக்கர், ரோமானியர் மற்றும் மேற்கு ஆசிய மக்களை நம்ம தமிழர்கள் பார்த்திங்க அப்படின்னா யவனர்கள்னு சொல்லுவாங்க. இந்த மௌரியருக்கு பிந்தைய சமூகம் பார்க்கும்போது இந்த வார்த்தையை நம்ம படிச்சிருப்போம். ஸோ நம்ம அவங்க வந்து வித்தியாசமாக பேசுகிறாங்க, ரொம்ப சத்தமாக பேசுகிறாங்க அப்படின்னெல்லாம் நம்ம அந்த பாடத்தில் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அவங்களுக்கு நம்ம மக்கள் பேர் வச்சது தான் யவனர்கள் அப்படிங்கிறது. ஸோ அது ஒன்லி ரோமானியர்கள் மட்டும்தான் குறிக்குமானா இல்லை. கிரேக்கர், ரோமானியர், மேற்காசிய மக்கள், ஸோ இவங்க எல்லாருமே நம்ம என்னென்னு சொல்லுவோம், யவனர்னு சொல்லுவோம். ஸோ இந்த சொல் வந்து கிரேக்க பகுதியான அயோனியா அப்படிங்கிறதுலேருந்து உருவானது தான் இந்த யவனர் அப்படிங்கிற அந்த சொல். இது நமக்கு அந்த புக் பேக் கொஸ்டின்லையும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அகநானூரோட 149வது பாடல். ஸோ இது எதை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னா யவனர்கள் கப்பல்கள் பொன்னை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு அதற்கு மாற்றாக மிளகை ஏற்றி சென்றது. ஸோ பொண்ணை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக மிளகை ஏற்றிட்டு போனதை பற்றி எங்கே நமக்கு இலக்கண நூலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அகநானூரில் சொல்லியிருக்காங்க. அதில் 149வது பாடலில் சொல்லியிருக்காங்க.
நாம் காவேரி பூம்பட்டினத்தில் வணிகம் நடந்ததை சிலப்பதிகாரம் சொல்லுச்சுன்னு பார்த்தோம். அதே போல் யவனர்கள் வந்து பொண்ணை கொடுத்துட்டு, அது யாராக வேணால் இருக்கலாம், கிரேக்க, ரோமானியர், மேற்காசிய மக்கள் யாராக வேணால் இருக்கலாம், அவங்க இங்கே வந்து பொண்ணை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக மிளகை கொண்டுட்டு போனதாக எதில் சொல்லியிருக்காங்கன்னா அகநானூரில் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க யவனர்கள் வந்து இங்கே என்ன கொடுத்துட்டு போனாங்க, என்ன ஏற்றிட்டு போனாங்க, இறக்குமதியாக தங்கம், வெள்ளி, செம்பு, ஒயின் இதெல்லாமே வந்து இறக்குமதி. அதே மாதிரி ஏற்றுமதி அவங்க கொண்டுட்டு போனது மிளகு, நறுமணப் பொருட்கள், யானை தந்தம், நவமணிகள் இதெல்லாமே நம்மக்கிட்ட இருந்து ஏற்றுமதி பண்ணிட்டு போனது. அடுத்ததாக வெளிநாடுகளோட தமிழ் சான்றுகள் இப்படி எடுத்துகிட்டு போகும்போது அங்கே நம்ம பொருள் எங்கே கிடச்சிது அப்படிங்கிறது சான்றுகள். எகிப்து, தாய்லாந்து இதில் எல்லாம் நம்ம பொருள்கள் போனதுக்கான சான்றுகள் இருக்குது. ஸோ அது எகிப்தோட துறைமுகம் 2 இருக்குதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பெர்னிக்கே 1, குஷேர் அல் காதிம் 1. ஸோ இந்த 2 துறைமுகத்துலையும் எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா இது செங்கடல் அந்த கடற்பரப்பு இருக்கக்கூடிய அந்த சான்றுகள். ஸோ பெர்னிக்கே அப்படிங்கிற அந்த துறைமுகத்தை பற்றி அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்கே அந்த துறைமுகத்துக்கு 7.5 கிலோ மிளகு இருந்த இந்திய பானை, தேக்கு மர பலகை துண்டுகள் மற்றும் தமிழ் பிராமி எழுத்து பொறித்த பானை ஓடு கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் நம்ம எகிப்து வரைக்கும் போய் வணிகம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வெளிநாட்டு சான்று. பெர்னிக்கே அப்படிங்கிற அந்த துறைமுகத்தில் நமக்கு 7.5 கிலோ மிளகு கிடச்சிருக்கு. ஸோ இந்திய பானை கிடச்சிருக்கு. இந்த மிளகு அந்த பானையில் வச்சு கொண்டுட்டு போயிருக்கலாம். ஸோ அந்த பானைக்கு ஒரு பேர் வச்சுருக்கலாம். அதனால் அந்த தமிழ் பிராமி எழுத்து அந்த பொறித்த பானை இருக்குது. அதே போல் குஷேர் அல் காதிம் அப்படிங்கிற அந்த துறைமுகத்தில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட 3 சுடுமண் பாண்ட துண்டுகளும் கிடச்சிருக்கு. ஸோ அதில் என்ன பேர் இருக்குது அப்படின்னா அந்த 3 பானையில் என்ன பேர் இருக்குன்னா ஓரி, கணன், சாதன் அப்படிங்கிற அந்த பானை அந்த பேர் வந்து அந்த பானைகளில் இருக்குது. நாம் ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்து சுடுமண் பானையில் இருக்குது அப்படின்னு சொல்லி எதுக்காகனா இப்படி கொண்டுட்டு போகும்போது அது நம்மளோடது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதே மாதிரி தாய்லாந்தில் பார்த்தீங்க அப்படின்னா குவான் லுக் பாட் அப்படிங்கிற அந்த இதில் பெரும் பத்தன் கல் அப்படிங்கிற பெயரில் ஒரு அரிய கல் கிடச்சிருக்கு. அது என்ன கல், அந்த கல்லோட சிறப்பு அப்படிங்கிறது தங்கத்தோட தரத்தை அறியக்கூடிய உரைக்கல் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அந்த பெரும் பத்தன் கல்னு அதில் எழுதியிருக்கிறதுனால அப்படி ஒருத்தர் வந்து பொற்கொள்ளராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு இது. ஒரு யூகம். ஸோ முக்கிய வணிக பாதைகள் எந்தெந்த பாதைகள் முக்கிய வணிக பாதைகள் அப்படின்னா இந்த ரோமானிய கப்பல்கள் பார்த்திங்க அப்படின்னா அந்த பருவக்காற்று அந்த டைமில் அரபிக்கடலை கடந்து தமிழக துறைமுகங்கள் முசிறி, தொண்டி இங்கே எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் முக்கிய வணிக பாதைகள். அதே மாதிரி எகிப்து மற்றும் ரோம் நாடுகள் அப்படிங்கிறது செங்கடல் வழியாக வந்து பல நாடுகளுக்கு பலவிதமான வணிக தொடர்புகள் இருந்திருக்கு. சங்க காலத்தில் தான் தமிழகத்தில் முதல் முறையாக திட்டமிடப்பட்ட நகரங்கள் உருவாகியிருக்கு. ஹராப்பாவில் திட்டமிட்ட நகரம் பார்த்தோம் 3300 அந்த காலகட்டத்தில் அப்படிங்கும்போது. ஸோ சங்க காலம் அப்படின்னு வந்துருச்சு. அப்போது தமிழகத்தில் தான் நமக்கு முதல் முறையாக திட்டமிடப்பட்ட நகரங்கள் உருவாகியிருக்கு. அதில் துறைமுக நகரங்கள் கிழக்கு கடற்கரையோட துறைமுக நகரங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா அரிக்கமேடு, காவேரி பூம்பட்டினம், அழகன்குளம், கொர்க்கை இதெல்லாம் கிழக்கு கடற்கரை. மேற்கு கடற்கரைன்னு எடுத்துக்கிட்டோம்னா பட்டணம், கேரளா. அதே போல் உள்நாட்டு வணிக மையம்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம காஞ்சிபுரம், உறையூர், கரூர், மதுரை, கொடுமணல் இதெல்லாமே நமக்கு உள்நாட்டு வணிக மையங்கள். ஸோ சங்க காலத்தில் துறைமுகங்களும் நகரங்களும் எங்கெங்கே இருந்தது அப்படிங்கிறது எந்தெந்த இடத்த பயன்படுத்தியிருக்காங்க வணிகத்துக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம். நகர அமைப்புகளெல்லாம் வந்து செங்கற்களால் ஆன கட்டிடங்கள், கூரைக்கு ஓடுகள் வேஞ்சிருக்காங்க, உரை கிணறுகள் இருந்திருக்கு, சேமிப்பு கிடங்குகள் எல்லாம் இருந்திருக்கு. அடுத்ததாக நம்பிக்கை, அதாவது கடவுள். சங்ககால வழிபாட்டில் பன்மைத்துவம் காணப்பட்டுச்சு. அப்போ மட்டும் இல்லை, இப்போயுமே நம்ம பல வகையானதாக கும்பிட்றோம். ஸோ அதில் ஐந்தனை வழிபாடுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதில் குறிஞ்சிக்கு முருகன், முல்லைக்கு திருமால், ஸோ மருதம் இந்திரன், நெய்தல் வருணன். ஸோ கடல் அப்படிங்கும்போது தண்ணி இல்லையா, நெய்தல் அப்படிங்கும்போது வருணன் வருண பகவான், பாலை அப்படிங்கும்போது கொற்றவை. ஸோ முல்லை திருமால். ஸோ நம்ம கோதையை ஞாபகம் வச்சுக்கலாம், ஏன்னா அவங்க தான் அந்த மாலை சூடுவாங்க திருமாலுக்கு அப்படிங்கிறது. பெரிய புராணத்தை எழுதின செய்கிலார் அவங்க அந்த மகளா அந்த கோதை அப்படிங்கிற அந்த ஆண்டாள். ஸோ அவங்க வந்து
திருமாலுக்கு மாலை சுற்றுறது, அந்த மாதிரி அவங்க போட்டு பார்த்துட்டு கொடுக்குறது, அது ஒரு ஸ்டோரி இருக்கும், நமக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த முல்லை திருமால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு முல்லையை வந்து நம்ம கோதை அந்த ஆண்டாளோட ஞாபகத்தை வச்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா பிற வழிபாடுகளும் இருந்தது. இந்த மாதிரி கடவுளோட ஆவி வழிபாடு, மூதாதையர் வழிபாடு, சிறு தெய்வ வழிபாடுகள். ஸோ அப்புறம் வீரமரணம் அடைஞ்சவங்க அந்த வீரர்களை வணங்குறது. ஸோ இந்த மாதிரி வழிபாடுகளும் இருந்திருக்கு. அந்த டைமில் நமக்கு பிற சமயங்கள் அப்படிங்கிறது குகை கல்வெட்டுகள் மூலயமா தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அந்த சமணர்கள் துறவிகள் வந்து அங்கே தங்கினாங்க அப்படிங்கிறது. சில இடங்களில் புத்த சமயம் மற்றும் வேள்விகள் நடந்ததுக்கான சான்றுகளும் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ சமணமும் இருந்திருக்கு, பௌத்தமும் இருந்திருக்கு. நம்ம ஆளுங்க வந்து குறிஞ்சி, முருகன், திருமால், இந்திரன், ஸோ இந்த மாதிரி வழிபாடு இருந்திருக்கு. போதாகுறைக்கு ஆவி வழிபாடும் இருந்திருக்கு. அடுத்ததாக நுண்கலைகள். ஸோ என்னென்ன கலைகள் இருந்தது, செய்யுள் இயற்றுறது, இசை, நடனம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதில் வெறியாட்டம்னு ஒன்று இருக்குது. வெறியாட்டம் அப்படின்னா நம்ம கோவத்தில் ஆடுற ஆட்டம் இல்லை, சமய சடங்கு செய்கிறது. அந்த சடங்கு நிகழ்த்தும் போது ஒரு வகையான ஆட்டம் வெறியாட்டம்னு சொல்கிறாங்க. அந்த பெண்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா மகளிர் கண்ணுக்கு மை தீட்டுறதுக்கு செம்பில் செய்யப்பட்ட அந்த மெல்லிய குச்சியெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அவங்க அழகுபடுத்திக்கிறதுக்காக அந்த செம்பு குச்சியெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்களோட வாழ்வியல் முறை அப்படிங்கிறது. ஸோ அந்த பொம்மையில் பாருங்கள் அந்த பொண்ணு எப்படி வச்சுருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் நமக்கு கொடுமணல் எங்கே இருக்குது, அங்கே என்ன கண்டுபிடிச்சாங்க அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி மதுரையில் கீழடியில் அது எங்கே இருக்குது, அந்த இடம் எங்கே இருக்குது, அங்கே என்ன கண்டுபிடிச்சாங்க, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட பொருள்கள். ஸோ மதுரைக்கு அருகே இருக்கக்கூடிய கீழடியில் என்னென்ன பொருள்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. பட்டணம், கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த பட்டணம். ஸோ தங்கம் இருக்கிற உலை இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அங்கே கண்டுபிடிச்ச பொருள்கள்லாம் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பொருணை. ஸோ பொருணைனா நமக்கு தாமிரபரணின்னு சொல்லுவோம் இல்லையா. பொருணை அப்படிங்கிறது தாமிரபரணி. ஸோ வற்றாத ஆறு. ஒன் செகண்ட். தமிழ்நாட்டோட ஒரே வற்றாத ஆறு. ஸோ இது எங்கே, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் பாயக்கூடிய அந்த தாமிரபரணி ஆறு பொருணைன்னு சொல்லுவோம். பொருணை நாகரிகம். ஸோ பண்பாட்டோட தொட்டில். பொருணை நாகரிகம் அப்படிங்கிறது தமிழ் பண்பாட்டோட தொட்டில்னு சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆதிச்சநல்லூர் அகழாய்வு. ஸோ அந்த அகழாய்வு ஆதிச்சநல்லூரில் எந்தெந்த அகழாய்வு என்னென்ன நடந்திருக்கு எந்தெந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல் அகழாய்வுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1876 நடந்திருக்கு. அங்கே வந்து ஜெர்மானிய ஆய்வாளர் டாக்டர் ஜாகோர் அப்படிங்கிறவரால் முதல் அகழாய்வு ஆதிச்சநல்லூரில் நடந்திருக்கு. எப்போ அப்படின்னா 1876. இந்த ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குன்னா இந்த தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்குது. அதனால தான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி அப்படியே படிக்கிறோம். ஸோ இந்த ஆதிச்சநல்லூரில் முதல் டைமாக வந்து எப்போ அகழாய்வு நடந்ததுன்னா 1876 தான் நடந்தது. யார் அது ஃபஸ்ட்டு பண்ணாங்க அப்படின்னா ஜாகோர் அப்படிங்கிறவர், ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். அதுக்கப்புறமா ரெண்டாம் கட்ட எப்போ அகழாய்வு நடந்தது அப்படின்னா பொருணையில், அதாவது ஆதிச்சநல்லூரில் 1899 டு 1905 வரைக்கும். 1899 டு 1905, அதாவது ஒரு 20 வருஷம் கழித்து மறுபடியும் ரெண்டாவது அகழாய்வு நடந்திருக்கு. ஸோ இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா யார் ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படின்னா இங்கிலாந்தை சேர்ந்தவர் அலெக்சாண்டர் ரீ அப்படிங்கிறவர். முதல்ல வந்து ஜெர்மனியை சேர்ந்தவர் ஜாகோர்னு பார்த்தோம். ரெண்டாவது அகழாய்வு பண்ணும்போது இங்கிலாந்தை சேர்ந்தவர் அலெக்சாண்டர்னு பார்க்குறோம். ஸோ இவர் கண்டுபிடிச்ச பொருட்கள் தான் நம்ம சென்னை அரசு அருங்காட்சியகம் இருக்கு இல்லையா. ஸோ அங்கே இருக்குது. அதே போல் இந்த இந்திய தொல்லியல் துறை சார்பாகவும் 2004 ஒரு அகழாய்வு மேற்கொண்டாங்க. எப்போது 100 வருஷம் கழிச்சு 1905 அப்புறமா மறுபடியும் 2004 தான் வந்து நம்ம இந்திய தொல்லியல் துறை சார்பாக ஆதிச்சநல்லூரில் ஒரு அகழாய்வு அறிக்கை வந்து அண்மையில் வெளியிடப்பட்டுச்சு. அதே போல் இப்போ கூட பட்ஜெட்டில் அங்கே ஒரு இது வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, டெவலப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2026 பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து தான் தமிழக அரசோட அகழாய்வு. ஸோ இந்திய தொழில் துறை அகழாய்வு 2004 நடந்தது.
அப்புறம் அடுத்ததாக எப்போ நடந்தது, நம்ம தமிழக அரசோட அகழாய்வு 2019-21 அந்த காலகட்டத்தில் நடந்தது. ஸோ ஆதிச்சநல்லூரோட ஈமக்காடுகள் மற்றும் வாழிட பகுதிகளில் இந்த விஷயங்கள் அகழாய்வு பணிகளில் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அதே போல் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கொற்கை மற்றும் சிவகலை. கொற்கை பார்த்தீங்க அப்படின்னா சங்க இலக்கியங்கள்லேயும் கிரேக்க குறிப்புகள்லையும் இடம்பெற்றிருக்கக்கூடிய பழமையான துறைமுகம். இது நமக்கே நல்லா தெரியும். ஸோ இங்கே எப்போது ஆராய்ச்சி நடந்தது அப்படின்னா 1968, அதுக்கப்புறமா 2020-21. ஸோ இந்த ஆண்டுகளில் தான் இந்த கொற்கையில் அகழாராய்ச்சி நடந்திருக்கு. அதே போல் சிவகலை அகழாய்வும் பார்த்தீங்க அப்படின்னா 2019 நடந்திருக்கு. ஸோ ஆதிச்சநல்லூருக்கு அருகே இருக்கக்கூடிய சிவகலையில் ஒரு ஈமத்தாளில் உமி நீங்கிய நெல்மணிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த கண்டுபிடிச்ச அந்த உமி நீங்கிய நெல்மணிகளை வச்சு அந்த காலத்தை கண்டுபிடிக்கணும் இல்லையா, எந்த காலத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு அமெரிக்காவோட மியாமி அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் சென்டருக்கு சோதனை பண்ணுறதுக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த நெல்மணிகளோட காலத்தை பார்த்தீங்க அப்படின்னா கிமு 1155. சங்க காலமே 300 தான் படிக்கிறோம், ஆனால் அதுக்கு 1155க்கே போயிடுச்சு. அப்போ நாம் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம், தாமிரபரணியோட பண்பாடு அப்படிங்கிறது சிந்துவெளி நாகரிகத்துக்கே போயிடுச்சு. 3200 ஆண்டுகள் பழமையானது. ஸோ இது அறிவியல் ரீதியாக, அதாவது அமெரிக்காவோட மியாமி அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சிக்கு அனுப்பி அந்த நெல்மணிகளை நம்ம தெரிஞ்சுருக்கோம். ஸோ இது போக நமக்கு ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை இந்த மாதிரி அகழாய்வில் கண்டடிக்கப்பட்ட தொல்பொருள்கள் என்னென்ன அப்படிங்கிறத நமக்கு அடுத்தடுத்து கீழே கொடுத்துருப்பாங்க. என்னென்ன பொருள் கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்து கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம இமேஜில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொன்னாலான நெற்றி பட்டம், உயரளவு ஈயம் கொண்ட வெண்கல பொருள், அணிகலன்கள், பானை வகைகள். ஸோ இதெல்லாம் என்னென்ன கலரில் இருந்துச்சு, சுடுமண்ணில் பெண்ணுருவங்கள், இரும்பு பொருள்கள், சங்கு வளையல், தொழிற்கூடம். இது மட்டும் இல்லாமல் நமக்கு அயலக தொடர்புகள், இந்த பானையோடுகள் இருக்கு இல்லையா. ஸோ அகழாய்வில் கண்டறியப்பட்ட அயல்நாட்டு பானையோடுகள் தமிழகம் உலக நாடுகளோடு கொண்டிருந்த வணிக பிணைப்பை வெளிப்படுத்துது. இந்த பானையோடுகள்லாம் வச்சு கண்டுபிடிக்கும் போது எந்தெந்த இடத்துக்கு நம்ம இந்த பானைகள் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த அயல்நாடுகளோட வணிகம் நடந்திருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வணிக காலம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழகம் பார்த்திங்கன்னா உலகோட பிற நாடுகளில் கிமு 6வது நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்தே வணிக தொடர்பு இருந்திருக்கு அப்படிங்கிறது இந்த மட்பாண்டங்கள் கிடைச்ச அந்த வெளிய நாடுகளில் கிடச்சிருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம சொல்ல முடியும். ஸோ பாடத்தோட நிறைவுக்கு வந்தாச்சு. இதில் காலக்கோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏறத்தாழ கிமு 1300 300 வரைக்கும் இரும்பு காலம்னு சொல்லுவோம், அல்லது பெருங்கற்காலம்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு காலக்கோடு, இது நாம் பார்த்துக்கணும். இந்த 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வியன்னா ப்ராப்பரஸ், 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தாலமியோட புவியியல், இதெல்லாமே நம்ம இப்போ பார்த்துட்டு வந்தது. ஸோ எந்த காலகட்டத்தில் இருந்தது, என்னென்ன இருந்தது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. கவனிச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.